श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुग्मव्यामोदगस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैकसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये मातापिता युवतयः सनया विभूति सद्दम्बदेव नियमेन मदन्मयानाम् आद्यशनकुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं शरस्य महदाक्वयभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. ஆனி மாதம் திருவோண திருநட்சத்திரம் சீவைட்டவ சம்பிரதாயத்திலே மிக முக்கியமான ஒரு தினம். இந்த ஆணிமூல திருமூலத்தன்று இன்றைய நன்னாள் நமக்கு வாய்த்தது நம்முடைய பெரும் பாக்கியம். இந்த நாளிலே எந்தை ராமானுஜ முனியினுடைய சார்பிலே அந்த சபையார் நியமித்தபடிக்கு இன்றைய தினம் நம்பெருமாளும் பெரியஜியரும் அப்படிங்கிற தலைப்பிலே சில வார்த்தைகளை இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். பண்ண வேணும் அப்படிங்கிறது கோஷ்டியாருடைய நியமனம். நியமனானுகுணமாக நம்பெருமாள் விசேஷித்து உகந்ததான ஈடு 36,000 படி அத்தை பெரியஜியர் சாதித்தருளி அதனுடைய முடிவிலே சாத்துமுறை தினத்திலே நம்பெருமாளே ஒரு சிறு குழந்தையாக அங்கே தோன்றி ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் என்கிற தனியனை அனுகிரகித்தார். அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைய தினம் அடியேன் சொல்லவும். ஸ்ரீவைட்டவ சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியம் என்று சொன்னால் அது ஆச்சாரிய பரம்பரை, குரு பரம்பரை. மற்ற சம்பிரதாயங்கள் இருக்கலாம், ஆனா குருவுக்கு ஆச்சாரியனுக்கு தன்னை உஜ்ஜீவிப்பவருக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்தானத்தை கொடுத்துள்ளது இந்த சம்பிரதாயம். அப்படி இருக்க ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியதான பெரிய பெருமாள் என்ன, நம் பெருமாள் என்ன, இவர்களுடைய நியமனத்துக்கு இலக்கா பெரியஜியர் அப்படின்னு சொல்லப்படுகிற சுவாமி, மணவாள மாமுனிகள் என்று சொல்லப்படுகிற ஆச்சாரியர், ஈடு 36,000 படிங்கிற திருவாய்மொழியினுடைய விசேஷமான காலக்ஷேபத்தை அவருடைய திருச்செவி சாய்க்கும்படியாக சாதித்தார். அப்படிங்கிறது சுருக்கம். நம் சம்பிரதாயத்திலே ஆச்சாரியனுக்கு பெருமை. முதல்ல கூறத்தாழ்வான் அனுகிரகித்து போந்ததான இந்த தனியனை பார்த்தோம்னா, லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பத்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று சொல்லப்படுகிற இந்த தனியன், லக்ஷ்மிநாதன் என்று சொல்லப்படுகிற பகவான் ஸ்ரீமன் நாராயணன், அவன் தொடக்கமாக லக்ஷ்மிநாத சமாரம்பாம், அவன் தொடக்கமாக நாத யாமுன மத்தியமாம், நாதமுனிகள் என்ன, யாமுனமுனிகள் என்ன, நாதமுனிகள் என்று சொல்லப்படுகிற ரங்கநாத முனி, அதே போல யாமுனமுனி என்று சொல்லப்படுகிற ஆளவந்தார், இவர்களை மத்தியமாக கொண்டு லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம்
அவர்களை மத்தியமாக கொண்டு லக்ஷ்மி பதியாக இருக்கக்கூடிய பெருமானை பிரதம ஆச்சாரியனாக கொண்டால் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பத்யந்தாம், அஸ்மதாச்சாரியன் என்று சொல்லப்படுகிற அடியனுடைய ஆச்சாரிய பத்யந்தம், அடியனுடைய ஆச்சாரியன் வரையிலுமே அந்த குரு பரம்பரையை வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை 6 சொன்னாலும் எந்த காலத்திலே சொன்னாலும் இதனுடைய அர்த்தம் ஒரு நாளும் மாறப்போவதே கிடையாது. பெரிய பெருமாள் தான் பிரதம ஆச்சாரியன், அதற்கப்புறமாக பெரிய பிராட்டியார், அதுக்கப்புறமாக விஸ்வக்சேனர் என்று சொல்லப்படுகிற சேன முதலியார், அதுக்கப்புறம் நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வாருக்கு பிற்பாடுதான் நாதமுனிகள், அதாவது நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆளவந்தார், பெரிய நம்பிகள், எம்பெருமானார், எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, பிளலோகாச்சாரியார், திருவாய்மொழிப்பிள்ளை, மணவாள மாமுனிகள் அப்படிங்கிறது இந்த ஓராண்மொழி சம்பிரதாயத்தினுடைய ஒரு ஆச்சாரிய ரத்னஹாரம் என்னே கொள்ள வேண்டும். இதுல பார்த்தோம்னா முதல்ல பெரிய பெருமாள், அந்த பெரிய பெருமாளுக்கு திரும்பவும் ஆச்சாரியனாக ஆறு வந்து சேர்கிறார் என்று பார்த்தால் அது பெரிய ஜீயர் என்று போற்றப்படுகிற மணவாள மாமுனிகள். ஆரம்பத்தில் பெரிய பெருமாள் இருக்கார், அவர்தான் பிரதமமான ஆச்சாரியன், முக்கியமான ஆச்சாரியன். முதல்ல ஆச்சாரிய பீடத்தை தான் பிடிச்சு விட்டார். ஏன்னா ஆச்சாரிய பீடத்தை எம்பெருமானும் தானும் ஆசைப்பட்டான்னு சுவாமி பிள்ளை உலகாரியில் தெரிவிக்கிறார். எம்பெருமானுக்கு தான் ஆச்சாரிய பீடத்தை வகிக்க வேணும், பெருமாளுக்கு இதெல்லாம் பண்ணணுங்கிறது உண்டா? ஏன்னா ஆச்சாரிய பீடத்தை தானும் எடுத்துக்கொண்டார். அதுக்கு பிரதம ஆச்சாரியன்னு முதல்ல இங்க எடுத்து விட்டார். அதுக்கப்புறம் கீதாச்சாரியனாகத்தானும் தேர்தட்டிலே ஒரு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண தொடங்கினான் குருக்ஷேத்திரத்திலே. இது ஒரு இடம். இது ரெண்டும் பார்த்தார். முதல்ல நிறைய கிரந்தங்கள் எல்லாம் சாஸ்திரங்களை எம்பெருமான் கொடுத்தான், தான் அவதாரம் பண்ணி பார்த்தான். இதெல்லாம் ரொம்ப திருப்தியா இருந்ததுன்னா பெருமாளுக்கு ஏதோ சுமாரா இருந்தது. தான் பல பல அவதாரங்களை பண்ணினாலும் தனக்கு ஒரு திருப்தி ஏற்படவில்லை. ஏன்னா பகுநாம் ஜென்மநாமந்தே என்று வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுர்லபகான் ஆரானும் வருகிறார்களான் எம்பெருமானுக்கு பார்த்தால் எம்பெருமானுக்கு வருத்தமே மிஞ்சித்து. அதனால 6 எம்பெருமானே எல்லாம்னு சொல்லி வந்து விழுகிறார்களான்னா இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அது பெருமானுக்கு வருத்தத்தை கொடுத்தது. அதனால பெருமாள் தான் ஆழ்வார்களுடைய அவதாரத்தை பண்ணி பிற்பாடு ஆச்சாரியர்களுடைய அவதாரத்தை பண்ணி இந்த ஆச்சாரியர்களிடத்திலிருந்தே நாமும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பது எம்பெருமானுக்கு திருவுள்ளம். இப்ப நம்மாழ்வார்னு சொன்னா அவர் நம்முடைய ஆழ்வார் என்று எம்பெருமானாலே அபிமானிக்கப்பட்டவர் நம்மாழ்வார். அவர்தான் ஆழ்வார்களுக்குள்ள பிரதானமான ஆழ்வார். அவருக்கு மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் தனித்தன்மை என்னன்னா மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் நம்மாழ்வாருக்குள்ளே அடக்கம். நம்மாழ்வார அவரை அவயவின்னு கொண்டால் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் நம்மாழ்வாருடைய திருமேனியிலே அவயவங்கள். இவர் அவயவின்னு சொன்னால் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அவருக்குள் அடக்கம். ஏன் அத்தனை பெருமை உண்டு நம்மாழ்வாருக்கு? என்னால் சாமவேத சாரமாக சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய சாரமாகத்தான் தான் திருவாய்மொழியை கொடுத்தான். அந்த திருவாய்மொழிங்கிறது உயர்ந்ததான கிரந்தம். எப்படி கண்ணன் பெருமானுக்கு பிடித்ததாக இருக்கக்கூடிய பிருகத்சாம ததாசாம்னாம் காயத்ரி சந்தசாமகம் மாசானாம் மார்கசீருஷோகம் ருதூனாம் குசுமாகரம் என்று கண்ணன் பெருமான் கீதையிலே தெரிவிக்கிறான். இதுக்கு அர்த்தம் என்ன? ஏன்னா சாமங்களுக்குள்ளே நான் பிருகத் சாமமாக இருக்கிறேன், இது பெருமாள் சொல்றது. சாமவேதங்களுக்குள்ளே நான் பிருகத் சாமமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இரண்டாவது பிருகத் சாம ததாசாம்னாம் சந்தசுகளுக்குள்ளே நான் காயத்ரி சந்தசாக இருக்கிறேன். மூணாவது சொல்றார் மாசானாம் மார்கசீருஷோகம், மாதங்களுக்குள்ளே நான் மார்கதிமாயமாக இருக்கிறேன். ருத்துக்களுக்குள்ளே நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன், இது பெருமாள் சொன்னது. ஆக இந்த திருவாய்மொழிக்குண்டானதான ஏத்தம் அத்தனை பெருமையோ இல்லையோ.
எம்பெருமான் பகவத்கீதையை கொடுத்தது, உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை கொடுத்ததுன்னு சொன்னா அது தனித்தன்மை. ஆனா அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் ரொம்ப ஆச்சரியமான தமிழிலே கொடுத்த பெருமை ஆரைச்சாரும் என்னால் அது நம்மாழ்வாரை சாரும். இந்த நம்மாழ்வாருக்கு அத்தனை பெருமை உண்டு. அவரை பிரபன்னஜன கூட்டஸ்தர் என்று சொல்லுகின்றோம், ஆழ்வார்களுடைய தலைவர் என்று சொல்லுகின்றோம். அந்த நம்மாழ்வாரை கொண்டாடுகிற பொழுது மதுரகவியாழ் சொன்னதான ஒரு பாசுரம், அருள் கொண்டாடும் அடியவரின்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள், அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான் அருள் கண்டி இவ்வுலகினில் மிக்கதே அப்படிங்கிறது பாசுரம். கண்ணு சிறுத்தாமல் இருக்கக்கூடிய பாசுரம் அல்லவா. அருள் கொண்டாடும் அடியவரின்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள், அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான் அருள் கண்டி இவ்வுலகினில் மிக்கதேன்னு மதுரகவியாழ்வார் கொண்டாடுகிறார். இந்த பாசுரத்துக்கு 5 வியாக்கியானங்கள் உண்டு. அதாவது கனி சிறுத்தாம்புக்கு திருவாய்மொழிக்கும் 5 வியாக்கியானங்கள் உண்டு, கனி சிறுத்தாம்புக்கும் 5 வியாக்கியானங்கள் உண்டு. அதுல பார்த்தோம்னா அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான், இதை மிச்ச ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்றான்னா அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். இதுல இருந்து என்ன புரிகிறது? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அருள் கொண்டாடும் அடியவர், இந்த பகவத் பக்தர்கள் இருக்காள அவர்கள் எல்லாம் கொண்டாடும்படியா அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான். யார் கொடுத்தா? அர்த்தங்களை யார் அனுகிரகித்தார்கள்? அருளான் அவ்வருமறையின் பொருள். அந்த அருமறை என்று சொல்லப்படுகிற சமவேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் கொடுத்தார் நம்மாழ்வார். இதுதானே அர்த்தம். இதைத்தானே கொண்டாடிட்டு இருக்கார். மதுரகவி ஆழ்வார் கொண்டாடுகிற பொழுது அருள் கொண்டாடுமடியவர் என்பவர் அருளினான் அவ்வருமறையின் பொருள், அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான். மொதல் வரிக்கு அடியவர்கள் எல்லாம் இன்புறும்படியா. இதைத்தானே நம்ம சொல்றோம். தனியன் சொல்லுகிற பொழுது, திருவாய்மொழிக்கு தனியன் சொல்லுகிற பொழுது பக்தாமிருதம் விஸ்வ ஜனானுமோதனம் என்று சொல்றோம். அதே போல அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை கொடுத்தார் நம்மாழ்வார். அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான். அதே நம்மாழ்வார் எவ்வளவு ஆச்சரியமான 1000 இந்தமிழ் பாடினானே. திருவாய்மொழிக்கு ரொம்ப ஆச்சரியமா அந்த 1000 பாசுரங்களை கொடுத்தாரே. இந்தமிழ் பாடினான், அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான் அருள் கண்டி இவ்வுலகினில் மிக்கதே. அந்த அருள் இருக்கே அது இந்த உலகத்தை காட்டிலும் உயர்ந்ததுன்னு மதுரகவி ஆழ்வாருடைய பாசுரத்துக்கு மற்ற ஆச்சாரியர்கள் எல்லாம் சாதித்த அர்த்தம் வியாக்கியானத்திலே. ஆனா ஒரே ஒரு ஆச்சாரியர் மட்டும் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தத்தை கொடுத்தார். இந்த பாசுரத்துல நம்மாழ்வாருக்கு அர்த்தம் முழுசா சொல்லிட்டாச்சு. வேதத்தினுடைய தமிழ் பாகமாக திராவிட பாஷையிலே கொடுத்தார் நம்மாழ்வாருங்கிறத ஆயிடுது, திருவாய்மொழியை கொடுத்தாரு சொல்லிட்டான். ஆனா நஞ்சியர் மாத்திரம் இதுக்கு ரொம்ப ஆச்சரியமான விசேஷமான அர்த்தத்தை அருளினார். அருள் கொண்டாடும் அடியவர் என்பர் அருளினான் அவ்வருமறையின் பொருள் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னார். அருள் கொண்டு ஆடும் அடியவர் என்புற இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், பாகவதர்கள், பக்தர்கள் எல்லாம் கொண்டாடும்படியாக உபனிஷத் வாக்கியங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் கொடுத்தான் முதல் அடிக்கு அர்த்தம் வச்சார். கண்ணனெம்பெருமான் கீதாச்சாரியன் கொடுத்தான்னு முதல் அடிக்கு அர்த்தம் வச்சார். அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். கீதோபனிஷத்து என்று பகவத்கீதையை 700 ஸ்லோகங்களாக 18 அத்தியாயங்களாக கொடுத்து போந்தான் கண்ணன் அப்படின்னு அங்கு சொன்னார். அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான். அந்த கண்ணனெம்பெருமானுடைய அருள் கொண்டு நம்மாழ்வார் 1000 இந்தமிழை பாடினான்னு சொன்னார். இங்க வியாக்கியானம் இந்த ஆச்சாரியர் நஞ்சியர் மாத்திரம் ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானத்தை கொடுத்தார். மற்ற ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் சொன்னது நம்மாழ்வாரையே பிரதானமாக கொண்டார்கள். ஆனா இதுல அவ்வருமறையின் பொருளை கொடுத்ததான கண்ணனெம்பெருமான் கீதையிலே, பகவத்கீதையிலே, கீதோபனிஷத்திலே கொடுத்ததை அவனுடைய அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான்னு நம்மாழ்வாரை கொண்டு வந்து சேர்த்தார். ஆஹா, இந்த நம்மாழ்வாருடைய இந்த பிரபந்தத்துக்கு இருக்கக்கூடிய பெருமையோ பெருமை. அவர் வாழ்ந்ததோ 5125 ஆண்டுகளுக்கு முன்பா ஆழ்வார் திருநகரியிலே அவர் வாழ்ந்திருந்தார். திருப்புலி ஆழ்வாருக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தார். யோகத்திலேயே எழுந்தருளியிருந்த ஆழ்வார். அந்த ஆழ்வாருடைய பிரபந்தம் திருவாய்மொழின்னு சொன்னா அப்படியே தேனூறக்கூடியதான திருவாய்மொழியும். அந்த திருவாய்மொழிய ஏன்னா ராமாவதாரத்தின் போது ஒரு விதமாக
எம்பெருமான் கஷ்டப்பட்டான், துக்கப்பட்டான். கிருஷ்ணாவதாரத்தின் போது ஒரு விதமாக கஷ்டப்பட்டான், துக்கப்பட்டான். இது ரெண்டுக்கும் பெருத்த வாசி உண்டு. 2 அவதாரங்கள், 10 அவதாரங்கள் சொல்றோம். திருமங்கையாழ்வார் சொல்ற போது மீனோடு ஆமை கேடல் அறிகுறலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான்னு தெரிவிக்கிறார். 10 அவதாரங்களை தெரிவித்தார் திருமங்கையாழ்வார் தன்னுடைய பிரபந்தத்திலே. அதிலே ஸ்ரீ ராமாவதாரம் என்பது, ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய அவதாரங்கள். அந்த அவதாரத்திலே அவருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்திதின்னு சொன்னா, 14 ஆண்டுகள் காட்டுக்கு போக வேணும் என்று சித்தவணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு திருமங்கையாழ்வார் மங்களாசனம் என்றார் இல்லையோ. ஆஹா, சிறியதாயாரனுடைய நியமனத்தாலே அவர் காட்டுக்கு சென்னார். 14 வருஷங்கள் காட்டுக்கு போனார். ஆறானும் 60,000 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைய காட்டுக்கு போக சொல்லுவனா? ஒரு தோப்பனார் சொன்னா 60,000 ஆண்டுகளுக்கு பின்பா ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைய நீ காட்டுக்கு போன்னு சொல்லணும்னா எத்தனை ஒரு துக்கம் ஏற்பட்டு இருக்க வேணும். அப்ப அவர் 60,000 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த பிற்பாடும் 14 வருஷம் காட்டுக்கு போனார். அந்த காட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்தா பட்டாபிஷேகம் இல்லை என்று சொன்னாள். இதெல்லாம் நடந்ததா இல்லையா? இத்தனை தூரம் கட்டப்பட்டானே எம்பெருமான். அந்த கட்டப்பட்டதான எம்பெருமானுக்கு ஆச்சாரியர்கள் கிட்டினார்கள். என்ன ஆச்சாரியர்கள்? யாரு கட்டினார்? ஒரு விஸ்வாமித்திரர் கிட்டினார். அவரிடத்துல எத்தனை நாள் இருந்தார்? இந்த ஸ்லோகம் நிச்சயம் எல்லாரும் சொல்ல முடியும். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்மிகம்னு எல்லாரும் சொல்றோம். இந்த ஸ்லோகமானது அது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை தான் நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம், சுப்பிரபாதம் என்று. இது விஸ்வாமித்திரர் காலங்காத்தால அவன குழந்தைகளை எழுப்பினது. ஐயா போறோம், யாக சம்ரக்ஷணம் பண்ணவனும் எழுந்திருங்கோ, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு இந்த குழந்தைகளை எழுப்பினதான ஸ்லோகம் இது. அப்ப விஸ்வாமித்திரர் கட்டினாரே, இந்த விஸ்வாமித்திரருடைய பிரபாவம் எத்தனை பேருக்கு தெரியும்? கோபம் வந்ததுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? விஸ்வாமித்திரர் மாதிரி கோபம் வருது அப்படிங்கிறாளா இல்லையா? இந்த விஸ்வாமித்திரர் என்னென்னலாம் காரியம் பண்ணார்? அவர் பண்ணதை பார்த்தோம்னா, யோகம் பண்றதை விட்டுட்டு ரம்பா என்ன மேனகா என்னன்னு அங்கங்க அப்படி அப்படியே போட்டார். பாதி காலத்துக்கு சந்தியாவனத்தை விட்டொடித்தார். இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய கோளாறுன்னு சொல்லலாமான்னா, அவர்கள் அதற்கு பிராயச்சித்தம் பண்ணும் அளவுக்கு சக்தியும் இருந்தது அவர்களிடத்து. இது சரி. ஸ்ரீ ராமாவதாரத்தை ஏற்பட்டதான கொத்தை ராமனுக்கு ரொம்ப வருத்தம். நாம் பற்றினதான ஒரு ஆச்சாரியன் எத்தனை கோளாறு இருக்கு அந்த ஆச்சாரியனுக்கு. ஏன்னா ஆச்சாரியனுடைய கோளாறு பார்க்கலாமான்னா, இது நம்ம பெரியவர்கள் சொல்றா, ராமாவதாரத்துல இவனுக்கு ஏற்பட்டதான துக்கமோ, ராமாவதாரத்துல ஒரு விஸ்வாமித்திரத்தானும் ஆச்சாரியனாக பத்தினாரேங்கிற துக்கமா அவருக்கு. ஒரு நல்ல விஷயங்களை பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா என்று சொல்லி எம்பெருமான் ராமனை போய் பார்க்கணுமா. அவனை அரசவையில போய் பார்த்தோம்னா எங்கேயுமே இருக்க மாட்டான். அவனை போய் அந்தப்புறத்துல பார்த்தா அங்கேயும் இருக்க மாட்டான். எங்க போய் இருப்பார்னா, ஒரு ரிஷியனுடைய ஆசிரமத்துக்கு சென்று அவர்களுடைய அடிபணிந்து தானும் அங்கேயே அவர்கள் திருவடியிலேயே இருந்து கொண்டு சாஸ்திரத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சொல்லலாமே அவர்களோடு இருந்து கேட்டுக்கொண்டே இருப்பானா நல்ல விஷயங்களை. அவ்வளவு தூரம் ராமனுக்கு கேட்டுக்கொள்ள வேணும். ஏன்னா அவன் அவதரித்ததுன்னு பார்த்தோம்னா, ராமாவதாரம் எம்பெருமான் ராமன் அவதரித்த போது எல்லாரும் சொல்றா, ராமா நீதான் பெரியவன், நாராயணனே அவதரித்தான்னு சொல்றார். அகம் வேத்தி மகாத்மானம் ராமம் சத்தியபராக்கிரமம் என்று விஸ்வாமித்திரர் சொல்றார். தசரதனிடத்துல போய் இந்த குழந்தைய நீ காட்டுக்கு யாக சம்ரட்சணத்துக்கு கொண்டு கொடு அப்படின்னு சொன்ன போது, அப்ப இவருக்கு என்ன வருத்தம்னா, இந்த குழந்தைய போய் காட்டுக்கு வர சொல்றாரு அப்படின்னு அவருக்கு கஷ்டம். அப்பதான் சொல்றார், உன் குழந்தை அல்ல, எப்படி அவன் வந்து சேர்ந்தது நாராயணனே கீழிறங்கி வந்து சேர்ந்தான். பிதரையாமாச என்று சொல்லும்படியாக அவன் நாராயணனே தானும் கீழே ராமனாக வந்து பிறந்தான்ங்கிறது அகம் வேத்தி மகாத்மானம் ராமம் சத்தியபராக்கிரமம் என்று சொன்னான் விஸ்வாமித்திரர். அவர் சொன்னார். ஆனா எப்பெல்லாம் ராமன் சொல்லிக்கிறானோ, நான் தசரதாத்மஜம் என்று சொல்லிக் கொள்ளுவானே தவிர ஒரு நாள் நான் தான் மேலேருந்து கீழே வந்திருக்கேன் ஒரு நாள் சொல்ல மாட்டார். விஸ்வாமித்திரர் சொல்றார், வசிஷ்டர் சொல்றார், கடைசியா பட்டாபிஷேகம்லாம் எல்லாம் முடிஞ்ச விற்பாடு எல்லாரும் மங்களம் பாடுகிறார், சிவபெருமான் வருகிறார், பிரம்மா வருகிறார், பவான் நாராயணோ தேவகா என்று எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் எம்பெருமானே. ஆனா ராமனுக்கு அவதாரத்தின் போது நமக்கு ஒரு ஆச்சாரியர்கள் கட்டினாரு.
அந்த ஆச்சாரியன் நன்னா இருந்திருக்கலாமே, இன்னும் நல்லதுன்னா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கலாமே, இப்படி ஆயிட்டாரேன்னு ஒரு வருத்தமா. அதே கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு வருத்தம். கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் கம்சனை முடித்த பிற்பாடு கஞ்சனை குஞ்சு பிடித்தெடுத்தான், அவனை முடித்தான். முடித்த பிற்பாடு நேர போற உஜ்ஜயினி அப்படிங்கிற இடத்துக்கு போறார். அங்க போய் சாந்தீவினிங்கிற ஒரு ஆச்சாரியனை தேர்ந்தெடுத்து குசேலரும் இவருமாக 2 பேருமா அவர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணிருக்கார். காலக்ஷேபம்னா பண்ணிருக்கா, குருகுல வாசம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது அப்படி ஒரு நாள் பல நாள் இந்த ஆச்சாரியனுடைய பெற்றோர்களுக்கு ஏதோ திருவித்தியானம் வருது, சாத்தம் வருது, அதுக்காக காய்கறிகள் எல்லாம் கொண்டு வர வேணும் என்று சொல்லி காட்டுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் எடுத்துன்னு வரணும்னு சொல்லும் போது ரொம்ப மழையும் காத்துமாக அடித்து ஒரு இடத்துல ஒடுங்கி நின்று அங்கிருந்து அங்கேருந்து அடுத்த நாள் விடியலுக்கு வந்து ஆச்சாரியனிடத்துல இத்தனை காய்கறிகள் என்ன, பழங்கள் என்ன, இலைகள் என்ன, இதெல்லாத்தையும் சமர்ப்பிச்சா உங்க ஆத்துல திருவித்தியானம் நடக்கணுங்கிறதுக்காக நாங்க சிஷ்யாலாம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சமர்ப்பித்தாலாம். இதை பார்த்ததான சாந்திவினிக்கு ரொம்ப ஆனந்தம். நீங்க 2 பேரும் ரொம்ப நன்னா இருக்கணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினாராம். இந்த சாந்தீபனிடத்துல இவர் காலக்ஷேபம் பண்ணது எத்தனை காலம் அப்படின்னா 64 நாட்கள் காலக்ஷேபம் பண்ணினான் எம்பெருமான். 64 நாள் தான். ஆயகலகள் 64ஐயும் 64 நாளில் எம்பெருமான் கத்துக்கொண்டான் கண்ணன் பெருமான். அவனை முடிச்சு கம்சனை முடிச்சதுக்கு அப்புறம் நேர் போறோம், இனிமே படிக்கவே இல்லை, இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணவே இல்லை, பாடசாலை போல ஒண்ணும் போல, இனிமேலாவது ஏதாவது கத்துக்கணும் அப்படின்ட்டு ஆச்சாரியனை தேர்ந்தெடுத்து உஜ்ஜயினுக்கு போய் சாந்தீவனிடத்திலே காலக்ஷேபத்தை கேட்டுக்கொண்டான் எம்பெருமான். இது நடந்தது. அப்போ ஆச்சாரிய சம்பாவனை சமர்ப்பிக்க வேண்டும் அல்லவா? அப்பதான் கடைசி நாள் புறப்பட்டு வரணும், குருகுல வாசத்தை முடிச்சுட்டு கிளம்பணும். அப்பதான் கேட்கிறார் ஆச்சாரியரே, தேவரீருக்கு குரு அதாவது சம்பாவனை கொடுக்கணும், ஆச்சாரிய சம்பாவனை கொடுக்கணும், என்ன கொடுக்கலாம்? ஏன்னா ஆச்சாரியனுக்கு பிடித்தமானதை நாம் கொடுக்க வேண்டும் அல்லவா? ஏன்னா ஆச்சாரியன் நம்மளை போல மனுஷன், நம்மளை போல உடுத்திக்கிறார், நம்மளை போல சாப்பிட்றார், நம்மளை போல தூங்குறார், நம்மளை போல கோபப்படுறார், நம்மளை போல எல்லாம் பண்றார். அப்ப நம்மளை போலவே ஒருத்தர் இருக்காரு. பகவானிடத்துல நாம் கொடுப்பதுங்கிறது உயர்ந்தது. பகவானுக்கு கொடுக்கத்தான் வேண்டும். அவனுக்கு என்ன பண்ணணுமோ அது பக்ஷோஸ்தவமோ மாசோஸ்தவமோ வருஷோஸ்தவமோ எல்லாம் சம்பத்சரோத்சவமோ எல்லாம் பண்ணதான் அவனு பெருமானுக்கு நித்தியமான கைங்கரியங்களை தாண்டி இவ்வளவு பண்ணித்தான் ஆகணும். ஆனா ஆச்சாரியனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அது நம்மளை போலவே இருக்காரு அப்படின்னு நம்ம அவருக்கு பிடித்தமானத்தை கொடுக்க வேண்டும். அவர்கிட்ட போய் கேட்ட போது அவர் சொல்றார், பக்கத்துல என்னுடைய பத்தினியை போய் பார்த்து கேட்டுட்டு வர்றேன் அப்படின்ட்டு உள்ள போனார். உள்ள போயிட்டு வெளியில வந்தார். உள்ள போயிட்டு வெளியில வந்து என்னுடைய புத்திரம் தொலைஞ்சு போயிட்டா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிட்டான், எங்க இருக்கான்னு தெரியல, கண்டுபிடிச்சு கொடுன்னு கேட்டார். இதை கேட்ட உடனே கண்ணன் பெருமானுக்கு எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும். அவரே தான் சொல்ல போறார் பின்னாடி, பகுநாம் ஜன்மநாமந்தே ஞானவான்மா பிரபத்ததே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபான்னு என்னையே வாசுதேவனே எல்லாம்னு சொல்லிக்கொண்டு ஆறான்னு இருப்பாளான்னு நினைக்கிற போது அதை எம்பெருமானே தானே சொல்றான். ஆனா அவருக்கு என்ன வருத்தம் இருக்குன்னா, நான் தான் சர்வஸ்மாத்பரன் என்று தெரியாமல் என்னிடத்திலேயே போய் தனக்கு காணா போன ஒரு பிள்ளையை பிடிச்சு கொடுன்னு கேட்கிறானேவோ அப்படின்னு தனக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டதாம் எம்பெருமானுக்கு. அதனாலதான் ஸ்ரீ ராமாவதாரத்திலும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலும் தனக்கு கிடைச்ச ஆச்சாரியர்கள் பார்த்தா ஒருத்தரை பார்த்தா எங்கேயோ போயிட்டு இருக்கார், இன்னொருத்தர் அவர் பார்த்தா திரிசங்குவுக்காக தனியா ஒரு சொர்க்கத்தை படைக்கிற அளவுக்கு போயிட்டார். அவர் கோபம்னா கோபம், அத்தனை கோபம். அப்ப ரிஷின்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லவே இல்லை. இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியன் கிட்ட தான் ஸ்ரீ ராமாவதாரத்திலே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே என்ன வேணுமோ புருஷார்த்தமாக இருக்கக்கூடியதான எம்பெருமானிடத்துல கைங்கரியத்தை பிரார்த்திக்கதை விட்டுவிட்டு தன்னுடைய பிள்ளை ஒருத்தன் காணா போயிட்டா அவனை பிடிச்சுக்கிடுன்னு சொல்லி கேட்டுட்டானே. அப்ப இந்த ஆச்சாரியர்கள் எப்படி இருந்திருக்கா, நமக்கு வாய்த்ததே அவ்வளவுதானோ அப்படின்னு ஒரு வருத்தம் ஏற்பட்டதாம் எம்பெருமானுக்கு. திருவரங்கத்தில் எம்பெருமான் எழுந்துருளி உள்ளான். பெரிய பெருமான்னு சொல்லப்படுகிற மூலமூர்த்தி சயனத்திலே சேஷசாயியாக அப்படியே ரங்கநாதனாக மன்னாதனாக க்ஷீராப்தியே பெருமாள் மேலிருந்து கீழே புறப்பட்டு வந்தானோ என்று தானும் வியூக சௌஹார்தத்தை காண்பிக்கும்படியாக இந்த உலகமே மண்ணுலகமே உய்ந்து கொண்டிருக்கும்படியாக நல்ல விதமா எல்லாரும் இருக்கணும். சௌஹார்தம் சௌஹார்தம்னு சொன்னா உலகமே நன்னாக வாழ்ந்து போக வேணுங்கிற ஆசை இருக்கக்கூடியதுக்கு பேர் சௌஹார்தம்னு பேரு. அது வியூக சௌஹார்தம்னா திருப்பார்கடலிலே பெருமான் எப்படி பள்ளி கொண்டிருப்பானோ அதே போல சயனம்தான் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய சயனம். அந்த திருப்பார்கடலிலே தோன்றினதான எம்பெருமான் பிரம்மாவாலே பூசிக்கப்பட்டு
அயோத்தியாவிலே இக்ஷாகுலத்தாலே புசிக்கப்பட்டு தானும் விபீஷணனுக்குத்தான் அத்த பரிசாக கொடுத்து அங்கிருந்து புறப்பட்டு வந்து தானும் திருவரங்கத்தை வந்து அடைந்தான் என்னால் பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்டார் மாயனார் திருநன்மார்வும் மரகத உருவும் தோளும் துய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயுஷீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே என்று தொடரடிப்படியாழ்வார் சாதிப்பதன் வழியாக எத்தனை ஆச்சரியமான சயனம்! பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் பெரியபெருமாள் தானும் விமானம் பிரணவாகாரம் வேதசிங்கம் மகாத்புதம் பகவான் ரங்கசாயி பிரணவார்த்த பிரகாசகா காவேரி வரஜாசேயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேசேயா பிரத்யக்ஷம் பரமம்பதம். திருவரங்கம்ங்கிற க்ஷேத்திரம் இருக்கே, அந்த திருவரங்கம்ங்கிற க்ஷேத்திரமானது வைகுண்டமா பூலோக வைகுண்டம் என்று கொள்ளப்படுகிறது. அந்த பூலோக வைகுண்டத்திலே திருவரங்கம்னு சொன்னா அது ஆருடைய ஆஸ்தானம்? எம்பெருமானுடைய ஆஸ்தானம். இந்த திவதேசங்களுக்கெல்லாம் வேற்பத்துன்னு சொல்லப்படுகிறதான அந்த திவதேசம் எல்லா திவதேசங்களுக்கும் வேறு போலே. ஒரு மரத்துல நல்ல கிளையும் கப்புமாக இருக்கணும்னு சொன்னா வேறுல ஜலம் விட்டா அத்தனையும் வாழ்ந்து போகுமே. அதே போலத்தான் திருவரங்கம்னு ஒண்ணு வாழ்ந்ததென்னால் மத்தன திவதேசங்கள் அத்தனையும் வாழ்ந்து போகும் அல்லவா? அந்த பெருமை உண்டு. இந்த பெருமாளுக்கு பள்ளி கொள்ளும் இடம் அப்படின்னு சொல்லும்படியா, பள்ளி கொள்ளும் இடம் நம்மூர் அப்படின்னு பராசர பட்டர் தெரிவிப்பரா. சிறுவரங்கத்துல தெள்ளியார் பலர் கைதொடும் தேவனார் வள்ளல் மாலிருஞ்சோலவனானாள் பள்ளி கொள்ளும் இடத்தடி கொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே அப்படின்னு ஆழ்வார் நாச்சியார் திருமொழியில பாசுரமோ இல்லையோ ஆண்டாளனுடையது. அவ சொல்றா பள்ளி கொள்ளும் இடம் அப்படின்னு இருக்கு. பெரியவாச்சான் பிள்ளை நேரடியா இதுக்கு பள்ளி கொள்ளும் இடம் என்ன திருவரங்கம் அப்படின்னு சொல்லல. ஆனா பராசர பட்டர் சொல்லுவாராம் பள்ளி கொள்ளும் இடம்னு ஆண்டாள் சொல்லியிருக்காளே, அது என்னவா இருக்குன்னா பள்ளி கொள்ளும் இடம் நம் கோவில் அப்படின்னு சொல்லுவாராம் பராசர பட்டர். அப்படி பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய சயனம் திருவரங்கம் வேறல்ல, பரமபதம் வேறல்ல, ரங்கநாதன் வேறல்ல, பர வாசுதேவன் வேறல்ல, காவேரி வேறல்ல, விரஜா வேறல்ல, இங்கு இருக்கக்கூடிய பிரணவாகார விமானம் வேறல்ல, பரம ஆகாசம் வேறல்ல அப்படின்னு சொல்லப்படுகிற அளவுக்குத்தான் பகவான் ரங்கசாயி தானும் சயனித்துக் கொண்டுள்ளார். இந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணாதவர்களே இல்லை. 10 ஆழ்வார்களும் 11 பாடும் பெருமாள்ங்கிற பெருமை வித்தது இவருக்குத்தான் பெருமை. 10 ஆழ்வார்களாலும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமை இந்த பெருமாளுக்கு தான். இவருக்கு மூலமூர்த்தி இருக்காரு நம்பெருமாள்னு பேரு. அந்த ராமனாக இவருக்கு ராமனுக்கு பிரதிநிதின்னு சொல்லுகிறோம். பெரிய பெருமாளை மூலமூர்த்தியை கண்ணனுக்கு பிரதிநிதின்னு சொல்றோம். இது எங்கே கொண்டோம்னா ஆழ்வார்கள் அத்தனை பேருமே பெரிய பெருமாளை கண்ணன்னு சொல்லுவா, நம்பெருமாள் ராமனுக்கு பிரதிநிதியா. அது எங்க பார்க்கலாம்? பெரிய பெருமாள் கண்ணனுக்கு பிரதிநிதினா எங்க பார்க்கலாம்னா வளவெடும் தவளமாட மதுரமான நகரந்தன்னுள் கவளமால் யானகொண்ட கண்ணனை அரங்கமாலை துளவ தொண்டாய துல்சி தொண்டரடி புடிசொல் இளையபுன் கவிதையிலும் எம்பிரார்க்கு இனியவாரேன்னு கடைசியா முடிக்கிறார் திருமாலையிலே. பலசுதியே கொடுக்காத ஆழ்வார் திருப்பானாழ்வாரும் தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் வளவெடும் தவளமாட மதுரமான நகரந்தன்னுள் கவளமால் யான கொண்ட கண்ணனை அரங்கமாலை, கண்ணனை அரங்கமாலை, கண்ணனை அரங்கமாலை அப்படின்னா கண்ணன் பேரல்ல, அரங்கமால் என்று சொல்லப்படுகிற அவன் பேரல்ல, 2 பேர் ஒத்தரலாம் அப்படின்னு சொல்லுவாளாம். பெரிய பெருமாள் முரட்டை அருகே மோர்ந்து பார்த்தால் வெண்ணநாத்தம் வீசுன்னு பராசரப்பட்ட தெரிவிப்பான். பெரிய பெருமாள் முகத்துக்கு பக்கத்துல போய் பார்க்கணுமா, போய் வாசர் விடுவாளா. அந்த திருமண தூண்களுக்கு பின்னாடி உள்ள போற போதே சேவிச்சீங்களா சீக்கிரம் போகும், அடுத்த வர வேண்டாமா அப்படின்னு திருவிளக்க பிச்சைன்னு சொல்றது இல்லையா. அங்க போய் திருவடியிலேந்து பாதசூடம் அனுபூயகரம் செய்யானம் மத்திய கவேர்துகதுகோமுதிதாந்தராத்மா அது இட்டதான் இணையோர் விஷிகாந்தராணம் யோனிஷிகாமனவை முடிவாகனந்தம்னு அப்படி அவருடைய திருவடி தொடக்கமாக திருவடியிலாக சேவிப்பதற்குள்ளாகவே அப்படியே ஒரு மயக்கம், அவரை பார்த்தா ஒரு மயக்கம், அப்படியே மயக்குகின்ற அந்த திருமேனியை படைத்து திருவடியை கொடுத்து திருமுடி ஈராக அவரை சேவித்து முடிப்பதற்குள்ள போரும் ஆயிடுதோ. அந்த சேவித்த பிற்பாடு நமக்கு இருக்கக்கூடிய ஆஸ்வாசம் இருக்கே, ஏதோ பெரிதா ஒரு விஷயத்தை சாதித்தா போலே ஒரு ஆனந்தம். அப்பேற்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பெருமருவாள் கண்ணனாக. உற்சவமூர்த்தின்னு சொன்னா அவனை நம்பெருமாள்னு சொல்லுகிறோம். நம்பெருமாள்ங்கிற பெருமாள் நமக்கெல்லாம் பெருமாள், நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள், நம் பெருமாள். ஒரு வண்ணாத்தான் கொடுத்ததான திருநாமம் அல்லவா, அத்தனை உயர்ந்ததான பெருமாள். வெளியூர்காரதான் அவரை படுத்துட்டு இருக்கிற பெருமாள்னு சொல்லுவா, இல்ல படுத்துட்டு இருக்கிற சாமின்னு சொல்லுவா, ரங்கநாதன் அப்படின்னு சொல்லுவா.
பெரியவரா இருக்காரே ஒருத்தர், அந்த சாமி எங்க இருக்காருன்னு கேட்பா. ஆனா சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்கள் அதை என்ன சொல்லுவா தெரியுமா? பெரிய பெருமாள் என்றுதான் சொல்லுவார்கள். பெரிய பெருமாள்னு தான் அவரை சொல்லுவோம். சரி, உற்சவமூர்த்தியை என்னன்னு சொல்லுவோம்? உற்சவர் அப்படின்னு சொல்லுவா. அது சொல்லக்கூடாது. உற்சவர் என்று சொல்ல வேண்டும். உற்சவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. உற்சவர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பெருமாளுக்கு என்ன திருநாமம்னா நம்பெருமாள்னு திருநாமம். இந்த நம்பெருமாளுக்கு போதமணவாள மாமுனிகள் அவருக்கு ஈடு 30,000 முறைக்கப்பட்ட பெருமாள் அவருக்கு கொண்டாட்டம். இன்னைக்குமே அத்தியனோத்சவத்தும் போது போத மணவாள மாமுனிகள் ஈடு 30,000 திருச்செவி கேட்ட பெருமாள் அவருக்கு ஒரு கொண்டாட்டம் உண்டு. ஏன்னா ஈடு 36,000 கேட்டாரோல் அந்த பெருமை உண்டு. அந்த நம்பெருமாள் இது எப்ப நடந்ததுன்னா, ஒரு நாள் மணவாள மாமுனிகள் தானும். இப்ப நம்பெருமாளை பத்தி பார்த்தோம். இப்ப மணவாள மாமுனிகள் யாரு அப்படின்னா, ஓராண்படி சம்பிரதாயத்திலே கடைசியாக அவதரித்ததான ஆழ்வார் அவர் தான். அதாவது ஆச்சாரியர் அவர் தான். அவர் ஆழ்வார் திருநகரியிலே அவதரித்திருந்தார். இந்த ஆழ்வார் திருநகரில் இருந்தார் திருவாய்மொழி பிள்ளைங்கிற ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியரிடத்திலே பலகாலம் இருந்து காலக்ஷேபங்களை எல்லாம் கேட்டு பல இடங்களுக்கு சென்று தான் திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை எல்லாம் பிரவர்த்தகம் பண்ணி கொண்டு வந்தார். ஏன்னா மணவாள மாமுனிகளுடைய காலம்னு பார்த்தோம்னா 1369, அதாவது 1371 சுவாமியினுடைய திருவோதாரம். ஏன்னா 1269 1369 வரைக்கும் சுவாமி வேதாந்த வாசிரியருடைய திருவோதார காலம். அது ஒரு 100 வருஷம். 1269 1369 வரைக்கும் சுவாமி வேதாந்த வாசிரியருடைய காலம். அதுக்கப்புறமா 1371 அது தொடக்கமாக அவர் ஐப்பசி திருமூலத்திலே அவதாரம் பண்ணினார். அது தொடக்கமாக 1443-44 பர்யந்தம் சுவாமி எழுந்தருள் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 74 ஆண்டுகள். ஏன் இப்படி நடந்தது? 74 ஆண்டுகள் வாழ்வானேன், எம்பெருமானார் 120 ஆண்டுகள் வாழ்வானேன் அப்படின்னா, மேல ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் பார்க்கிறார். ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு இருக்கிற போது அப்பதான் அவருக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா பெருமாளுக்கு கூட கட்டமா, இது ஒரு தோஷமா? பெருமாளுக்கு கட்டம்னு சொல்ற போதே, ஓ சுவாமி பெருமாளுக்கு கூட கட்டம்லாம் வருமோ அப்படின்னு தோணும். பெருமாளுக்கு கட்டம் இல்லை, ஒரு அதுவுமே அவனுக்கு குணப்பிரகரணமாக கொள்ளப்படும். பெருமாளுக்கு துக்கம், பெருமாளுக்கு சந்தோஷம்னு சொன்னா அதுவும் ஒரு குணமாகவே கொள்ளப்படும் எம்பெருமானுக்கு. அந்த எம்பெருமான் யோசனை பண்ணிட்டே இருக்கான், என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்படி பார்க்கிறார். பார்த்தா ஆதிசேஷனை பார்த்த உடனே அவர் தெரிஞ்சுக்கிட்டார், நான் தான் கீழே போகணுமா, அவதாரம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாராம். ஆமா, எப்படி சொன்னீங்கன்னா, சுவாமி தேவாளி இத்தனை நாளா இங்க சென்னால் உடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நென்னால் மறுபடியாம் நீழ்கடவுள் என்னும் புனையாம் மடிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருவார் கரவுன்னு எல்லா நேரத்திலையும் தேவாளுக்கு சதா சர்வகாலமும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித சகல விதமான கைங்கட்டியங்களும் செய்யப்பெறுவேனாக வேணுங்கிற சேஷத்துவம் ஆறுட்ட இருக்குன்னா ஆதிசேஷன். அவருதான் ஆதிசேஷன். எல்லாவற்றுக்கும் தலையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷனாக அவர் தான் சேஷத்துவத்திலே உண்ணி கிடக்கக்கூடிய அவர் பார்த்தாரு, எனக்கு தெரியாது சுவாமி, தேவாள் என்ன திருவுள்ளத்துல தோணுதுன்னு அடி எனக்கு தெரியாதா, சொல்றேன் அடியை கேட்கப்பட்டோமா என்று கேட்க, சரி போயிட்டு வரும் அப்படின்னு சொன்னா. ஏன்னா பெருமாளுக்கு ஒரு வருத்தம். இது திருவரங்கத்தமுதனார்தானதனுடைய பாசுரத்தை சொல்லியிருக்கார். மன்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அன்னரி ராமானுஷன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னர் ஞானந்தலை கொண்டு நாரணர்காயினரேன்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ. எம்பெருமான் பரவத அவதாரங்களை பண்ணினான், ராமகிட்டாதி அவதாரங்களை பண்ணினான், பிராட்டிமாரோடு தானும் அவதாரம் பண்ணினான். ஆனா அப்பெல்லாம் எம்பெருமானை கண்டுகொண்டார்களா என்னால் தூஷித்தார்கள், அவனையே காட்டுக்கு ஏகினார்கள், அவனையே கொல்ல முற்பட்டார்கள், எவ்வளவோ காரியங்கள் எல்லாம் பண்ணாலும் இல்லையா அப்ப இருக்கிறவா. அதனால பெருமான் தானும் பார்த்தான், என்னால திருத்த முடியவில்லையே, என்ன செய்ய அப்படின்னு கேட்டபோதுதான் ஆதிசேஷன் சொல்றார், நான் கீழே இறங்கி போறேன் அப்படி சொன்னாரா. நமக்கு ஒரே ஒரு மதிப்பு மட்டும் கொடுக்கணும். நான் ஆற பார்த்து கை காட்டுகிறேனோ அவர்களை மேல கொண்டு வந்துடும், தேவாள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடும், பத்திரமா கொண்டு வந்து தேவாள் திருவடியிலே கைங்கறி நித்தியமா பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஆகட்டும்னா அதுக்காகத்தான் அவர் வந்தார். 200 வருஷம் பெருமாள் கொடுத்தார், 200 ஆண்டுகள் கொடுத்தார். ராமானுஷர் 200 வருஷம் இருந்தாரா? 120 தான் இருந்தார். ஏன்? ஏன்னா எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்க முடியவில்லை. அதனால 120 வருஷம் தான் இருந்தார்.
போரும் போர் இனிமே எல்லாம் முடிஞ்சு போச்சு, கைங்கரியங்கள் எல்லாம் ஆயிடுத்து, இனிமே இருக்கிறவா பார்த்துக்கிட்டோம்னு தானும் புறப்பட்டார். பெரியபெருமாள் அவருக்கு அழைப்பு கொடுக்க தானும் புறப்பட்டு சென்றார். 80 வருஷத்தை ஸ்கிப் பண்ணிட்டார். வாண்டாம் போவோம் அப்படின்னு விட்டுட்டார். இது ராமானுஜருக்கு ஏற்பட்டது. ஆனா ராமானுஜருடைய புனரவதாரம் மிச்சம் 80 வருஷம் இருக்கும் இல்லையோ, இந்த 80 வருஷத்துக்கு இன்னொருத்தர பண்ணணுமே. அதுக்காகத்தான் வடக்கே ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரிப்பித்ததான எம்பெருமானார் அங்க திருவதாரம் பண்ணார். ஸ்ரீபெரும்புதூருங்கிறது வடக்கு பக்கம். ஆனா அந்த குறை தீர தெற்கு பக்கம் ஒருத்தர் அவதாரம் பண்ண வைக்கணுமே. எம்பெருமானாருடைய மிச்சம் இருக்கக்கூடிய 80 ஆண்டுகளுக்கு மற்றொருத்தரை இங்கு அவதரிப்பிக்க வேணும் என்று சொல்லிதான் ஆழ்வார் திருநகரியிலே ஒருத்தர் அவதரிப்பித்தார். அழகிய மணவாளன் என்று சொல்லும்படியா அவர் தான் மணவாள மாமுனிகளா ஆனாரோ இல்லையோ. அவர் அங்க அவதாரம் பண்ணார். சரி, அவர் 74 வருஷம் தான் இருந்தார். 1371 ஆரம்பிச்சு 1443 கிட்டத்தட்ட 73 74 தான் இருந்தார். ஏன் சுவாமின்னா அவரோட அவதாரம் புனரவதாரம் வருதானே. அவர் ராமானுஜருங்கிறவர் முதல் அவதாரம், ஆதிசேஷனுடைய முதல் அவதாரம். அனந்தஹா பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் திருதீயா பலபத்ரஸ்து கலௌ ராமானுஷத்ததான்னு சொல்லுகிறோம். முதல் யுகத்திலே ஆதிசேஷனாக, இரண்டாவது யுகத்திலே லக்ஷ்மணாழ்வானா, மூன்றாவது யுகத்திலே பலராமனாக, நான்காவது யுகத்திலே அவரை ராமானுஷராக அவதாரம் பண்ணினார்னு சொல்றோம். அப்ப 4வது அவதாரமாக இருக்கக்கூடிய இந்த ராமானுஷருடைய புனரவதாரம் மாறுனா மணவாள மாமுனிகள் அவருடைய 80 வருட ஆண்டு காலத்தை தானும் இங்கிருந்து நல்லோர் எல்லாரையும் திருத்தி பணிகொள்ள வேண்டும், எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு ஆட்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவதரித்ததுதான் மணவாள மாமுனிகளுடைய அவதாரம். இவர் 74 வருஷம் தான் இருந்தார். அவரே 200 முடிச்சுட்டு 120 புறப்பட்டார். இவர் என்ன பண்ணுவார்? 80க்கு 80 முழுசா இருப்பாரா? இவரும் பார்த்தார் சீக்கிரமே புறப்பட்டுப்படும். ஆனா அதுக்கு முன்பா பல வியாக்கியானங்களை கொடுத்து பல கிரந்தங்களை கொடுத்து இப்படி இந்த லோகத்திலே பிரவர்த்தகம் பண்ணி கொண்டிருந்த போது ஒரு நாள் திருவரங்கத்துல வந்து சேர்ந்தார். திருவரங்கத்திலே எழுந்துள்ளிருந்தா மணவாள மாமுனிகள். ஒரு பவித்ரோஸ்தவம் ஏற்பட்டது எம்பெருமானுக்கு. பெருமாளுக்கு கொண்டாட்டம்னா கொண்டாட்டம், நிச்சயமே கொண்டாட்டம் தானே. இந்த ஜேஷ்டாபிஷேகம் ஆயித்து ஆணி மாதம் கேட்ட திருநக்ஷத்திரத்திலே எம்பெருமானுக்கு ஜேஷ்டாபிஷேகம். அதே போல ஆடி மாதத்திலே ஜேஷ்டா நட்சத்திரத்திலே திருவள்ளரையிலே அவருக்கு உற்சவம். இவ்வளவெல்லாம் நடக்கிறது. இங்க திருவரங்கத்தில் எழுதிருந்து இருக்கும்போது ஒரு நாள் பெருமாள் அர்ச்சக ஆவேசம் பண்ணினான். அர்ச்சக ஆவேசம்னா அர்ச்சகர் மேல ஆவேசம் நம்பெருமாள் பண்றார். பெருமாள் பண்ணுடோ நம்முடைய மணவாள மாமுனிகளை, ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கார். இவர் ஈடு 36,000 படி. ஏன்னா அவருடைய ஆச்சாரி சொன்னார் சீபாஷத்தை ஒருமுறை காலக்ஷேபம் பண்ண வேணும். அதுக்கப்புறமா திராவிட வேதம் என்று சொல்லப்படுகிறதான ஆழ்வாருடைய ஈடு 36,000 படி என்ன, மத்துமுண்டாக இருக்கக்கூடிய 5 வியாக்கியானங்கள் என்ன, அதாவது முதல்ல 6,000 படி என்ன, 9,000 படி என்ன, 12,000 படி என்ன, 24,000 படி என்ன, 34,000 படி என்ன என்று சொல்லும்படியாக 5 பெருத்த வியாக்கியானங்கள். தெள்ளியதா நம்பிள்ளை செப்பு நெறிதன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடெறிய நன்குரைத்தது 24,000 ஈடு 36,000 மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார். தெள்ளியதா நம்பிள்ளை செப்பு நெறிதன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடறிய மாறன்மறை பொருளை நன்குரைத்தது ஈடு 36,000 இந்த பாசுரம் மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையில ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்கார். ஏன்னா நம்ம ஆச்சாரியர்களுடைய பரம்பரை என்ன, ஆழ்வார்களுடைய பரம்பரை என்ன, எப்படி ஆரம்பித்தது, ஏன்னா காலப்போக்கில் அப்படியே மாறாட்டம் ஏற்படுகிறதோ இல்லையோ, அந்த மாறாட்டத்தை குலைக்க வேண்டும் என்றுதான் முழுசா உபதேச ரத்ன மாலையில எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்கிருந்து வந்திருக்கு, இந்த திருவாய்மொழி எப்படி எல்லாம் வந்தது, வியாக்கியானம் எங்கிருந்து வந்தது, ஆரெல்லாம் சொன்னார்கள், எல்லாத்தையும் பட்டோல கொண்டு வைத்தார் உபதேச ரத்ன மாலையிலே. நம்பிள்ளை, அதாவது தெள்ளியதா நம்பிள்ளை செப்பு நெறிதன்னை நம்பிள்ளை நம்ம ஆச்சாரிய பரம்பரையிலே எம்பெருமானாருக்கு அப்புறம் எம்பாருக்கு அப்புறம் பட்டருக்கு அப்புறம் நஞ்சியருக்கு அப்புறம் நம்பிள்ளை. இந்த நம்பிள்ளையானவர் நம்பூர் வரதாச்சாரிய சுவாமின்னு அவருக்கு திருநாமம். நம்பூரிலே அவதரித்தவர். ஆச்சரியமான அர்த்தங்களை சொல்லுகிறான். திருவாய்மொழிக்குத்தானும் அத்தனை ஆச்சரியம். பெரிய பெருமாளை சேவிச்சுட்டு கீழப்படியில வந்து இறங்குறோமோ இல்லையோ, இறங்கின உடனே ஒரு சாய்மானம் உண்டு, ஒரு 4 கால் மண்டபம் உண்டு. பெருமானுடைய திருவடி இருக்கும் அங்கே. அந்த ஆழ்வார்கள் சேரமுதலியாருடைய சந்நிதி என்ன, ஆஞ்சநேயருடைய சந்நிதி என்ன, விபீஷண ஆழ்வாருடைய சந்நிதி என்ன, இதெல்லாம் பெரிய பெருமாளுடைய மூலஸ்தானத்துக்கு கொஞ்சம் கிழக்கு பக்கமா இருக்கும், உள்ளடங்கி. பெரிய பெருமாளை சேவிச்சுட்டு கீழப்படி வழியாக இறங்கினோம்னா ஒரு 4 கால் மண்டபம். அந்த 4 கால் மண்டபத்துல பக்கத்துல ஒரு சாய்மானம்.
அந்த சாய்மானத்துல சாய்ந்து கொண்டுதான் நம்மளை தானும் காலக்ஷேபம் பண்ணுவாராம். எதை பண்ணுவார்னா திருவாய்மொழிக்கு அர்த்தம் வியாக்கியானம் அருளுவராம். ஏன்னா திருவாய்மொழிக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவா எத்தனை அர்த்தங்கள் கொடுத்திருக்கா என்று பார்த்தா முதல்ல பட்டிருக்கிறது திருக்குறுகை பிரான் பிள்ளான்னு 6000 படி சாய்ச்சிருக்கார். திருக்குறுகை பிரான் பிள்ளா ராமானுஷருடைய அபிமான புத்திரன் என்னே கொள்ளப்படுபவர். அவர் 6000 படி சாதித்தார். நஞ்சியரோ 9000 படி சாதித்தார். சரி, அதுக்கப்புறம் அழிவனவாளச்சியர் 12000 படி, அதுக்கப்புறமாக பெரியவாச்சான் பிள்ளை 24,000 படி, அதுக்கப்புறமா அதை விட பெருசுன்னு சொன்னா நம்பிள்ளையனுடைய வியாக்கியானம் ஈடு 36,000 படி. ஒரு அதாவது படின்னு சொன்னா 32 எழுத்துக்களை கொண்டது ஒரு படி. அப்படின்னா 36,000 பெருக்கள் 32 அத்தனை எழுத்துக்கள் கொண்டது இந்த வியாக்கியானம். திருவாய்மொழின்னு சொல்லப்படுகிற சாமவேத சாரம்யன்னு சொல்லப்படுகிறதான உயர்ந்த கிரந்தம். பிரமேயம் அதாவது எம்பெருமான் தத்துவம் உபதேசம் பண்ணது கீதோபனிஷத்துன்னு சொல்லப்படுகிற பகவத்கீதை, தத்துவ தரிசின்னு சொல்லப்படுகிற நம்மாழ்வார் கொடுத்தது திருவாய்மொழி. சாமவேத சாரமே தானும் கொடுத்து போந்தா அந்த குருகூர் சடகோபன் வன்குருகூர் சடகோபன் இருக்காரே அவருடைய திருவாய்மொழியினுடைய வியாக்கியானத்தை தான் நம்பிள்ளைங்கிற ஒரு அதி ஆச்சரியமான வியாக்கியானங்களை கொடுத்தார். அவருடைய சிஷ்யராக இருந்தவர் வடக்கு திருவீதி பிள்ளைங்கிற சுவாமி, கிருஷ்ணமாச்சாரிய சுவாமின்னு சொல்லப்படுகிற அவர் காலக்ஷேபத்தை உட்கார்ந்து கேட்பறான். கேட்டுட்டு எல்லாத்தையும் பட்டோலை கொண்டு எழுதுவரான். எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பான். அதை எழுதி வச்சு நம்மள்கிட்ட காமிச்சார். பா, இவ்வளவு ஆச்சரியமா இருக்கான், இப்படி எல்லாம் சொன்னோமா என்ன அந்த அர்த்தங்களை கேட்டு எத்தனை ஆச்சரியம்னா சியப்பதிப்படி என்ன, முதல் சியப்பதிப்படி, இரண்டாம் சியப்பதிப்படி, மூன்றாம் சியப்பதிப்படி என்ன, 3 சியப்பதிப்படி தொடக்கமாகத்தான் இந்த திருவாய்மொழியோட பகவத் விஷய காலக்ஷேபமே ஆரம்பிக்கப்படும். அத்தனை பெருமை இருக்கக்கூடியது. கண்ணனெம்பெருமான பத்தியே சொன்னதோ எப்படி மகாபாரதத்தை தானும் வேதவியாசர் எழுதிட்டு அவருக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா ஏதோ சொல்லிட்டேன், கண்ணனை பத்தி சொல்லணும்னு வந்தேன், பல விஷயங்கள் தேவையில்லாதெல்லாம் இதை சேர்த்து சொல்லிட்டேன், அதனால ரொம்ப வருத்தமா போச்சா வேதவியாசர். அதனால அந்த குறதீரத்தான் தானும் ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினாராம். அது அங்க நடந்தது. ஆனா இந்த இடத்துல கண்ணனெம்பெருமான் பகவத்கீதையை கொடுத்தான். அந்த பகவத்கீதை கொடுத்ததான கண்ணனெம்பெருமானுடைய அருள் கொண்டே 1000 இந்தமிழ் பாடினதான நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வாருடைய பாசுரத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாவற்றையும் கேட்க வேணும் என்று நம்பெருமாளுக்கு ஆசை வந்துட்டு. இதை கேட்கணும்னு பெருமாளுக்கு ஆசை. ஏன்னா மித்த 2 அவதாரங்கள்ல தனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு சொல்லி ராமாவதாரத்துல விஸ்வாமித்திர ஆச்சாரியனா பத்தினோம். சரி, அவருடைய கோளாறு பூஜை போச்சு. சரி, கிருஷ்ணாவதாரத்துல அது சாந்திவினியை பிடிச்சா அவரு இப்படி இருந்துட்டார். இந்த குறை தீரத்தான் அவர்கள் இருவருக்குமே பிரதிநிதியாக பெரிய பெருமாளாக கண்ணனாக, நம்பெருமாளாக ராமனாக இவர்கள் இருவருமே சேர்ந்திருக்கக்கூடிய பூலோக வைகுண்டத்திலே இப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியர் ஏற்பட்டிருக்கிறாரே. இந்த மணவாளன் அழிய மணவாளன்னு சொல்லப்படுகிற மணவாள மாமுனிகள் இவரை பார்த்து கேட்கிறார். இவ்வளவு ஆச்சரியமா எல்லா இடங்களிலும் காலக்ஷேபம் பண்ணிருக்கார். இவரை கூப்பிட வேண்டும், இவர் சொல்லுவதைக்கு நாம் கேட்க வேண்டும். எதை கேட்கணும்? கீதோபனிஷத்து சொன்னதான குறை தீர, சாமவேதம் கேட்டதான குறை தீர. ஏன்னா மேல சீவை குண்டத்துல எல்லாரும் சாமவேதத்தை சேவித்துக் கொண்டே இருப்பார்கள். நித்திய சூரிகள் எல்லாம் நிச்சலமாக சாமவேதத்தை சேவித்துக் கொண்டே இருப்பார்கள். சரி, அதனுடைய அர்த்தத்தை கேட்க வேண்டும் என்று எம்பெருமானுக்கு ஆசை ஏற்பட்டது. ஏன்னா சொல்றதை காட்டிலும் உட்கார்ந்து கேட்கறது ரொம்ப ஆனந்தம் இல்லை, பரமானந்தம் ஏற்படும். ஏன்னா இவர் சொல்றதுக்கு வாயை திறந்தாகணும். அதிகபட்சம் இவர் வாயை திறந்துதான் சொல்லி ஆகணும், திறக்காம சொல்ல முடியாது. ஆனா கேட்பதற்கு காதுனா எப்போதும் திறந்தே இருக்கும். எவ்வளவு ஆனந்தமா உட்கார்ந்தோம்னா கேட்டுலாம். ஆனா சொல்றதுக்கு பார்த்தோம்னா எத்தனை பேர் வந்திருக்காளோ, இவா எத்தனை பேரோ, யார் எப்படி இருக்காளோ, ஏதாவது தப்பு தப்பா சொல்லுவோமோ இப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு அந்த குடுகுடாயதேன்னு ரொம்ப பயமா ஏற்பட்டுடுதோ இல்லையோ. இதை பார்த்துட்டு 10 விஷயங்களை சொல்லணும்னு வருவோம், அதுல பார்த்தா 9 மறந்து போயிட்டு ஒன்ன போய் சொல்லிட்டு அதை எந்த சரியா சொன்னோமா தப்பா சொன்னோமா நமக்கே வருத்தம் ஏற்பட்டு அது முடிஞ்ச பிற்பாடு எடுத்து பார்த்தா நமக்கு அழடா இது சொல்லிடுமோ அதை சொல்லிடுமோன்னு வருத்தம் ஏற்படும். இந்த ஒரு சப்தத்தை சொல்லி முடிப்பதற்குள்ள நம்மாலே அது ஆகாமல் போகிறது. ஆனா அங்கே மணவாள மாமணிகளோ அதி ஆச்சரியமாக அப்படியே அமிர்தமாக அப்படியே
அப்படியே அமிர்த வருஷியாகத்தானும் வருஷிக்கிறார், மழையை போல வருஷிக்கிறார். இந்த அர்த்தங்களை எல்லாம் திருவாய்மொழியில சொல்லப்பட்ட அர்த்தங்கள் நம்மள இத்தனை ஆச்சரியமா சொல்லியிருக்காரமே, அவருடைய அர்த்தங்களை எல்லாம் கேட்க வேணும். அது மாத்திரமல்ல, 6000 படி என்ன, 9000 படி என்ன, 12,000 படி என்ன, 24,000 படி என்ன, 36,000 படி என்ன, இந்த 36,000 படி வரைக்கும் 5 வியாக்கியானங்களை தான் திருச்செவி சாய்க்க வேண்டும் என்று எம்பெருமாளுக்கு ஆசைப்பட்டது. ஒரு பரிதாபி வருஷம் அவரை பார்த்து சொல்றார், மணவாள அர்ச்சகர் மேல ஆவேசம் பண்ணோ, இந்த பெரிய ஜீவரை அழையும், ஒரு நாள் நாம் பெரிய மண்டபத்துக்கு எழுந்துள்ளுவோம். அந்த பெரிய மண்டபமா இருக்கும் இல்லையோ, அந்த கீழப்படிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபம், அந்த பெரிய மண்டபத்துக்கு எழுந்துள்ளுகிறோம். மூலஸ்தானத்திலே பெருமாள், பெரிய பெருமாள், பக்கத்திலே நம்பெருமாள், அதுக்கப்புறம் அந்த மனத்தூண்கள், அதுக்கப்புறம் காயத்ரி மண்டபம், அதுக்கப்புறம் துவாரபாலகர்கள், அங்கு இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு, பெரிய மண்டபத்துக்கு எழுந்துள்ளுவோம். இவர் சாதிக்க வேண்டும், அவரை கூப்பிடுங்கோ, அழைங்கோ அப்படின்னு. ஏன்னா எப்படி சக்கரவர்த்தி திருமகன் பெருமாள் ராம சக்கரவர்த்தி திருமகன் தானோ தசரதனை தன்னுடைய தமப்பனாக தேர்ந்தெடுத்தானோ, இது எப்படி இருக்கு? மேல இருக்கிற பெருமாள் கீழே வந்து தசரதனை போய் தான் தேர்ந்தெடுக்கணுமா? நம்ம எல்லாம் அவாவா அப்பாவை தேர்ந்தெடுக்கிற சக்தி நமக்கு உண்டா? கிடையாது இல்லையோ, யாருமே கிடையாது. ஆனா பெருமாளுக்கு அந்த சக்தி ஏற்பட்டபடியினாலே சர்வஸ்மாத் பரணாக, சர்வேஸ்வரனாக, ஸ்ரீமன் நாராயணனாக, பவான் நாராயணனாக, இப்படி சர்வத்துக்கும் அகிலகேய பிரத்தனிய கல்யாணேகதாரனாக, சேகரவஸ்து சமஸ்த வஸ்து விலட்சணனாக, ஞானானந்த ஸ்வரூபனாக, இப்படியெல்லாம் பலவாறு இருக்கக்கூடிய பலசக்தி எம்பெருமானுக்கு படைத்ததான அந்த எம்பெருமான் தான் நியமிக்கிறான், இவன் நமக்கு தமப்பனாக இருக்க வேணும் அப்படின்னு. தசரதனை எப்படி தமப்பனாக தேர்ந்தெடுத்தானோ அது போல நம்பெருமாள் இவரை மணவாள மாமுனிகளை, ஏன்னா அவருக்கு பெரிய ஜீயர்னு பேர். ஏன்னா பெரிய ஆழ்வாருக்கு மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் முதல்ல அவதரித்த ஆழ்வார்களுக்கு தானே பெரிய ஆழ்வார் இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு நட்ட நடுவுல ஒருத்தர் அவதாரம் பண்ணியிருக்கார், அவரை பிடிச்சி பெரிய ஆழ்வார்னாக்கா, ஏ சுவாமி எப்படி இப்படி பண்றாங்க, நம்ம சம்பிரதாயத்துல ஏன் இப்படி தப்பு தப்பா சொல்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். எதற்காகனால் மங்களாசாசனத்திலே மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானன்னி பொங்கும் பரிவாலே வெளிவத்தூர் பற்றபிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர்னு இதே மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார். பொங்கும் பரிவது மற்ற ஆழ்வார்களுக்கு பரிவிருந்திருக்கலாம், ஆனா இவருக்கோ பொங்கும் பரிவிருந்தது. அந்த பொங்கும் பரிவு பெருமாள் நேர வந்த உடனே எனக்கு மோட்சத்தை கொடுத்து கூட்டி கொண்டு போ அப்படின்னு ஒரு நாளைக்கு அவர் சொல்லவே இல்லையே. மற்ற ஆழ்வார்கள்லாம் பெருமாள் நேர பிரத்யட்சமா வந்துட்டார்னா உடனே எனக்கு மோட்சம் கொடு, இன்னி கொடுக்குறியா, நாளை கொடுக்குறா, நாளை கொடுக்குறா அப்படின்னு பரிதவிக்க ஆரம்பித்தார்கள். ஆனா இவருக்கு இருந்ததோ பொங்கும் பரிவு, வெறும் பரிவல்ல. மற்ற ஆழ்வார்களுக்கு இருந்ததோ வெறும் பரிவு, ஆனா இவருக்கு இருந்ததோ பொங்கும் பரிவு. அந்த பொங்கும் பரிவால தான் இவருக்கு பெரிய ஆழ்வார். இன்னொன்னு, ஆண்டாளையே திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தாரே, இந்த கேசவ நம்பியனுடைய காலை பிடித்தாளே ஆண்டாள், மூலஸ்தானத்தோடு போய் சேர்ந்தாலே ஆண்டாள். இங்கேயே நடந்ததே. அப்படி நடந்தபடியினாலே பெருமாள் அங்க சொல்றாரு ஒரு வாக்கு, அசரீரி வாக்காக, எப்படி சமுத்திரராஜனை போலேயும் தசரத சக்கரவர்த்தியை போலேயும் நீர் நமக்கு மாமனாரா நீர் அப்படி சொல்லிட்டா பெரிய பெருமாள். அதனாலதான் அவருக்கு பெரிய ஆழ்வார் என்று திருநாமம். அதே போல இங்க ஸ்ரீரங்கம்னு சொன்னா பெருசு, எல்லாம் பெருசு. மண்டபமா பெரிய பெரிய மண்டபம். அவர் பெருமாளுக்கு பெரிய பெருமாளுக்கு, நாச்சியாருக்கு பெரிய பிராட்டியார்னு பேரு. கருடனோ பெரிய கருடன். அவருக்கு தடிகை இருக்கு பாருங்க, பெரிய அவசரம் தடிகைன்னு பேரு. எல்லாம் பெருசு. திருவரங்கத்துல வீதிகளும் பெருசு. அங்க இருக்கக்கூடிய சீவிட்டவர்களுடைய மனதோ அதியபாரம், அத்தனை பெருசு. அவ்வளவு கருணை உண்டானது. அப்பேற்பட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த திருவரங்கத்திலே எல்லாம் பெருசு. மணி, பெரிய மணி. அப்படி இருக்கக்கூடிய அந்த திவதேசத்திலே பெரிய பெருமாள் அவர் பார்க்கிறார். இவரை பார்த்தாரு, இந்த தடவை நம்ம இவரை தான் கூப்பிடணும். பெரிய ஜீயர், அவருக்கே ஆச்சாரியனாக இருந்தார்கள். முதல்ல பிரதமாச்சாரியன்னு பெருமாள். அந்த பெருமாள் தனக்கு அவதார தசையிலே ஏற்பட்டதான குறை, ஆச்சாரியன் மேலே இருந்த குறையெல்லாம் தீரும்படியா நான் திருப்தியா கேட்கணும் அப்படின்னு ஏற்பட்டது. அதுக்கு தன்னை பத்தியே சொல்லக்கூடியதான விஷயமாக திருவாய்மொழிய நம்மாழ்வார் கொடுத்திருக்காரே. அந்த நம்மாழ்வாருடைய திருவாக்கு பூர நம்பிள்ளை பட்டோலை கொண்டு உள்ளாரே. அந்த வியாக்கியானங்களை வடக்கு திருவீதி பிள்ளை எடுத்துள்ளாரே. அதை பூர நாம் கேட்க வேண்டும் என்கிற ஆசையினாலே இவரை அழைத்து கொண்டு பெரிய திருமண்டபத்துக்கு வாரும் அப்படின்னு ஒரு பரிதாபி வருஷத்திலே சொல்ல, இந்த பெரிய பெருமாளுக்கு, அங்க பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாளுக்கு, அவருக்கு உற்சவம் நித்தியப்படியே உற்சவம் தான்.
எப்படி ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே. அங்க ஸ்ரீவைகுண்டத்தில் எப்போதுமே உற்சவம் தான். பசி இருக்குமா, தாகம் இருக்குமா, தூக்கம் இருக்குமா, எதுவுமே கிடையாது அங்கே. அதாவது ஸ்ரீவைகுண்டத்துல அங்க எதுவுமே, அதாவது ஜரையும் கிடையாது, மூப்பும் கிடையாது, மரணம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அபகத பாப்பா யுக்திஹு விஜரஹா விசோகா விஜிகித்சா அபிபாசகா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பகான்னு இந்த 8 விதமான கல்யாண குணங்கள் அங்க இருக்கக்கூடிய கட்டம் ஒண்ணுமே கிடையாது. பசி, தாகம், தூக்கம், பிணி, மூப்பு, ஜர, மரணம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விடத்துல எல்லாருக்கும் கொண்டாட்டம். அதே போல திருவரங்கத்திலே பெருமாளுக்கு என்ன கொண்டாட்டம்னா, அங்க நிச்சலமே நித்தியவாசம்னு சொல்லுவா. சுவாமிகள் எல்லாம் சொல்லும் போது நித்தியவாசம் எங்க திருவரங்கமா அப்படின்னா, திருவரங்கம்ங்கிறது மேல போய் நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்துக்கு ஒரு ரிஹர்சல்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்குத்தான் திருவரங்கத்துல அத்தனை உற்சவம். இவரோ திருச்செவி கேட்கணுங்கிறார். திருவாய்மொழியினுடைய ஈடு காலக்ஷேபத்தை கேட்கணும், பகவத் விஷய காலக்ஷேபம் அப்படின்னு அதுக்கு பேரு, அதை கேட்கணுங்கிறார். அங்க கேட்கணும்னா உற்சவம் நித்தியபடி இருக்கு, என்ன பண்றது? அதனால பெருமாள் சொன்னார், எனக்கு உற்சவம் ஒரு வருஷ காலத்துக்கு வேண்டான்னு. காலக்ஷேபம் கேட்கணுங்கிறதுக்காக உற்சவமே வேண்டான்னார், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டார். ஏன்னா திருவரங்கத்திலே பெருமாளுக்கு புறப்பாடு கண்டுள்ள பொழுது உள்ளுக்குள்ள காலக்ஷேபம் தான் நடக்காது. புறப்பாட்டுக்கு முன்னாடி நடக்கும், முடிஞ்சு போயிடும். புறப்பாட்டுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்க முடியும். பெருமாள் பெரியவர், அதாவது நம்பெருமாள் திருவீதியிலே புறப்பட்டு வருகிறார் என்று சொன்னால் அங்க காலக்ஷேபங்கள்லாம் கிடையாது. இப்ப பெரிய அதாவது நம்பெருமாள் சொன்னார், எனக்கு உற்சவங்களே வேண்டாம், எனக்கு இந்த ஆச்சாரியர் மணவாள மாமணிகள் சொல்லுவதை கேட்க வேண்டும், அதை திருச்செவி சாய்க்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதுக்காக சொல்லிட்டார். இதை சொன்னார் மணவாள மாமணிகள்கிட்ட சொன்னார் அர்ச்சக சுவாமிகள் தான். அதுக்குதான் அவர் தான் சொன்னார், நாமார் பெரிய மண்டபம் ஆர். நான் யார்? ஒரு கிள்ளுக்கீரை. மணவாள மாமணிகள் சொல்லுகிறார், நான் எவ்வளவு சின்னமோ, நீச்சனாக இருக்கக்கூடியவன். நாமார் பெரிய திருமண்டபம் ஆர். பெரிய திருமண்டபத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாள் யார்? அவர் எப்பேற்பட்டவன்? அகிலகேய பிரத்தனீக கல்யாணீகதான சேதரவஸ்து சமஸ்த வஸ்து விலக்கண என்று சொல்லும்படியாக எல்லாவற்றுக்கும் பெரியவனாக, சிவப்பதியாக, அவாப்த சமஸ்தகாமனாக, எல்லாவற்றுக்கும் தட்டு மேல் தட்டாக, மிக்கார் ஒத்தார் மிக்காரை இலையாய மாவாயான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரு. அந்த அளவுக்கு எல்லாவற்றுக்கும் பெரியவனாக இருக்கக்கூடிய அவன் யார்? நாமார். நாமார் பெரிய திருமண்டபம் ஆர். நம்பெருமாள் தாமாக நம்மை தனித்தரைத்து நீ மாறன் செந்தமிழ் வேதத்தின் செழும்பொருளை நாளுமெங்கே வந்து உரையன்னு ஏவுவதே வாய்த்து. நித்தியப்படி வரணும். மாறன்மறை பொருள் சொல்லப்படுகிறதான நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை, அந்த வியாக்கியானங்களை கொண்டு நிச்சலும் அவர் கூப்பிடுறாராம். நம்பெருமாள் இவரை கூப்பிடுறாராம். கூப்பிட்டு, பெரிய ஜீயரே, தேவரீர் வாரும், நமக்கு இந்த அர்த்தங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும். மாறன் கொடுத்ததான மறைப்பொருள், அந்த உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் பூர்வாச்சாரியர்கள் கொடுத்திருக்காளே, அந்த வியாக்கியானங்களை எல்லாம் நிச்சலம் வரணும். அதனுடைய செழும்பொருளை, உயர்ந்த அர்த்தங்களை, ஆழ்ந்த அர்த்தங்களை நாளும் இங்கே நிச்சப்படி இந்த மண்டபத்துக்கு வந்து உரை என்று ஏவுவதே வாய்த்து. அப்படி சொல்லியிருக்காரே நமக்கு. நம்பெருமாள் நமக்கு சொல்லுவாரா? ஏன்? ராமாவதாரத்துல அவருக்கு கட்டம், எட்டாவதாரத்துல கட்டம். அதுக்காக பார்த்தார், ஒரு நல்ல ஆச்சாரியனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மணவாள மாமுனிகளை தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்து அவரை கூட்டு சொல்றார். ஆரம்பிக்கிறார் இவர். பரிதாப வருஷத்துல ஆரம்பிச்சாரா இல்லையா? அதுக்கப்புறமா அது ஒரு வருஷ காலம், அடுத்த வருஷம் அந்த வருஷத்துலதான் ஆரம்பிச்சு 10 மாத காலம் எல்லாத்தையும் சொன்னார். அர்த்தங்கள் பூரா முதல்ல சிவப்பதிப்படி என்ன, இரண்டாம் சிவப்பதிப்படி என்ன, மூணாம் சிவப்பதிப்படி என்ன, அதுக்கப்புறமா திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய தனியன்கள் என்ன, அதுக்கப்புறமா உயர்வர உயர்நலம் என்ன, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சா சாத்துமுறை வரும் எல்லாவற்றையும் சொன்னார். எப்பேற்பட்ட அர்த்தங்கள் என்ன, இந்தந்த பிரபந்தத்துக்கு இன்னென்ன பாசுரங்களுக்கு இன்னென்ன அர்த்தங்கள். முதல்ல 6000 படி, 9000 படி, 12000 படி, 24,000 படி, 36,000 படின்னு அத்தனை அர்த்தங்களையும் சொல்லி முடிச்சார். எல்லாம் சொல்லி முடிச்சா ஒரு வருஷ காலம் ஆயிடுது. அதுக்கு அடுத்த வருஷம் வந்துட்டு, சாத்துமுறை முடிக்கணும். கடைசி 10. கடைசி 10ன்னா நம்மாழ்வாருக்கு ஏற்பட்ட தசையோ பரபக்தி, பரஜான, பரமபக்திங்கிற 4, அதாவது 3 தசைகள். பரபக்தி, பரஜான, பரமபக்திங்கிற தசை. இந்த தசையெல்லாம் ஏற்பட்டு கடைசியில், ஏன்னா திருவிருத்தம் திருவாசிரியம் பெரியது வந்தாரு. அதுக்கப்புறம் கடைசி 10க்கு மொத 10
3 பத்துக்கள் பரபக்தி முழுசா, அது வரைக்கும் பரபக்தி. அதுக்கப்புறம் அடுத்த பத்திலே பரஜானம், பரமபக்தி ஏற்பட்டது. அப்பதான் கடைசியா முனியே நான் முகனே முக்கண்ணப்பாங்கிறது கடைசி பிரியும் இல்லையோ, அந்த 10 பாசுரங்களிலே எல்லாத்தையும் ஒன்னொன்னாக அர்த்தங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் மணவாள மாமுனிகள். அவரை பார்த்து கேட்டிருக்கார். இத்தனையும் நிச்சயம் பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாம் நம்மாழ்வார், அதாவது மணவாள மாமுனிகள் என்ன, மத்துமுண்ட ஆச்சாரியர்கள் என்ன, எல்லாரும் வந்து சேர்றார். அத்தனை பேர் வந்து அவருடைய அட்டதிக்கஜங்கள், மணவாள மாமுனிகளுடைய அட்டதிக்கஜங்கள். இதெல்லாம் எப்ப நடக்கிறதுனா 1433வது வருஷம். அதுக்கு அடுத்த வருஷம் 1432. அதுக்கப்புறம் 1433வது வருஷம் தான் அவர் சுவாமி இந்த காலக்ஷேபம் ஒரு பௌர்ணமி திதி என்ன, அதாவது ஆணி மாதத்திலே திருமூல திலத்தன்னு கடைசியா வந்து அர்த்தங்கள் பூரா சொல்லி முடிச்சுட்டார். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறதாரு கண்ணனே உள்ளுக்குள்ளே உறைந்து கிடக்கிறான். தென்னன் வீடு முதல் முழுதுமாய் என் மீதிய நெம்பெருமான் மண்ணு மண்ணெல்லாம் முழுதுண்ட நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணேன்னு சாய்த்திருக்காரு இல்லையோ. வீடுமுன் மொத்தமும் வீடு செய்து இன்னும் உயிர் வீடுடையானடை வீடு செய்மினே என்று ஆழ்வார் தெரிவித்துள்ளார். இப்பேற்பட்டது இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் தாஜ்யங்கள் எம்பெருமானுடைய திருநாரனுடைய தாளையே பிடிக்க வேண்டும் என்ன தானும் ஒரு நாயகமாய் ஓல உடவுடனாண்டவர் கருணாய் கவர்ந்தகால் சிதகிய பாறையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாங்கொள்வர் திருநாரணன் தாள் காலம் பெற சிந்து துய்மினோ என்று 4ஆம் பத்திலே ஆரம்பத்தில் தெரிவித்தாரோ இல்லையோ. இப்படி ஒவ்வொரு பதிகமா பெருமானுடைய பரத்துவம் என்ன, பெருமானுடைய கல்யாண குணங்கள் என்ன, பெருமானுக்கு இருக்கக்கூடிய அவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி விசேஷங்கள் என்ன, அவனுடைய கல்யாண குணங்கள் என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு பதிகத்திலேயா சொல்லி கொடுத்து கொண்டே வரார். நம்மாழ்வாருடைய சரணாகதி ஆய்த்து சரணாகதியிலே அவருக்கு தனக்கு அதாவது தனக்கு இருக்கக்கூடியதான கை முதல் இல்லாமை என்னிடத்துல ஒன்றுமில்லைங்கிறது ஒரு சரணாகதி சொல்ல முடியும். இந்த சரணாகதனுக்கு அழகே நம்மிடத்தில் ஒண்ணுமில்லை, தேவரீர் தான் அத்தை கொடுத்து போக வேணும் அப்படிங்கிறது ஏற்பட வேணும் இல்லையோ. அதாவது ஆகிஞ்சன்யம் என்ன, அனன்ய கதித்துவம் என்ன. ஆகிஞ்சன்யம்னா என்னிடத்திலே ஒன்றுமில்லைங்கிறத நாம் ஒத்துக்கொள்ளணும் முதல்ல. அனன்ய கதித்துவம்னா பெருமாளே ஒன்னத்தவரை நம்மை ரட்சிப்பதற்கு ஆறுமில்லை என்பது அவன் நமக்கு புரிய வேண்டும். அதுதான் ஆகிஞ்சன்யம்ங்கிறது முதல்ல முக்கியம். 2வது அனன்ய கதித்துவம் என்பது பெருமாளை தவிர வேற ஒண்ணுமில்லை அப்படிங்கிறது புரியணும். இது 2 புரிஞ்சாதான் பெருமாளுக்கு அப்பதான் ஓ நம்மளைத்தான் பத்த வந்திருக்கான் அப்படின்னு பெருமாளுக்கு தோணும். இந்த சரணாகதி எல்லாம் வாய்த்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சார். முனியே நான் முகனே வந்தது அன்னைக்கு எல்லா பெரியவர்கள் அத்தனை பேர் ஏற்றிருக்கா பெரிய திருமண்டபத்தில். அந்த திருமண்டபம் சாத்து முறைன்னா ஒரு தனி விசேஷம் ஒன்று. ஏதோ பிரபந்தம் சொல்றோம், ஏதோ திருப்பாவை மார்கழி மாதம் உபன்யாசம் பண்றோம். அது பண்ற போது முதல் ஆரம்பிக்கிறோம், முதல் நாளே ஆரம்பிச்சுவோம். ஏன்னா அப்பதான் தனியன் அவதாரிகை அதெல்லாம் சொல்லணும். அதுக்கப்புறமா மார்கழி வையம் ஓங்கி ஆழிமாரி புள்ளுக்கு கீழ்வான துணின் ஒத்து கத்து கணைத்து புள்ளின் உங்கள் இல்லே நாயகமே உந்து முத்து 30 ஏத்த மங்கன் மாறி 800 மாலை கூடாரை கரவை சித்தம் வங்கம் தை அப்படின்னு முடிஞ்சதோ இல்லையோ. இந்த சித்தஞ்சிறுகாலே வங்கக்கடல் கடைந்த வந்துருத்துன்னா அன்னைக்கு சாத்து வரும். ஏன்னா சாற்று அப்படின்னு சொன்னா எல்லாத்தினுடைய சாரம், அந்த 30 நாள் சேவிச்சதனுடைய சாரம், அந்த சாரத்தை பூரா கொண்டு வரணும். மார்கழியில என்ன சொன்னார், வையத்துல என்ன சொன்னார், ஓங்கியில என்ன சொன்னார், ஆழியில் என்ன சொன்னார்னு எல்லாவற்றையும் சொல்லி கடைசியா அந்த பாசுரத்துக்கு வந்து அந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானார்த்தங்களை சொல்லி அதுக்கப்புறமா என்ன பலம் சொல்லுகிறாள் என்பதை சொல்லி கடைசியா பூர்வாச்சாரர்கள் இந்த வியாக்கியானத்தில் எப்படி பண்றா, இந்த வியாக்கியானத்தில் எப்படி பண்றா எல்லாம் சொல்லி கடைசியா பூர்த்தி பண்றோமோ இல்லையோ. இந்த சாத்துவடிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சொல்லக்கூடிய சுவாமி வரணும். வந்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஆச்சாரியனுக்கு சம்பாவனை சொல்ல வேண்டுமே, கொடுக்க வேண்டுமே. அதுக்கெல்லாம் புஷ்பங்கள் என்ன, திரவியங்கள் என்ன, சந்தனம் என்ன, அந்த கற்பூரம் என்ன, பழங்கள் என்ன, எல்லா பழங்கள் என்ன, பெருமானுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரசாதங்கள் என்ன, எல்லாத்தையும் கொண்டு வந்து பெருமாள் திருமுன்பு வச்சுட்டார். சுவாமி எல்லாத்தையும் சேவிக்கிறார். முனியே நான் முகனே முக்கண்ணப்பா சொல்லி சேவிக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்றார். இதோ பாருங்கோள் இதுதான் ஸ்ரீ ராமாயண பிரக்கிரியை அப்படி சொல்றார். இந்த பாருங்கோ இதுதான் உபனிஷத் பிரக்கிரியை அப்படின்னா உபனிஷத்து பிரகாரத்தில் எப்படி இங்கே அர்த்தங்கள் எல்லாம் ஆழ்வார் கொடுத்துள்ளார், நம்பிள்ள கொடுத்துள்ளார்ங்கிறத சொல்றார். இது உபனிஷத் பிரக்கிரியை, இது ஸ்ருதி பிரக்கிரியை, இது இதிகாச பிரக்கிரியை,
இது ஸ்ரீ ராமாயண பிரக்கிரியை, இது மகாபாரத பிரக்கிரியை, இது ஸ்ருதி பிரக்கிரியை, இது கீதாபாஷ்ய பிரக்கிரியை, இது வாக்கியார்த்தம், இது விஞ்ஞார்த்தம், இப்படின்னு பலவாறு சுவாமி அப்படியே அமிர்தமாக வருஷிக்கிறார். இப்படித்தான் ஸ்ருதி வர்க்கமாக ஆழ்வார், அதாவது நம்பிள்ள கொடுத்துள்ளார். ஆழ்வார் கொடுத்ததை நம்பிள்ள கொடுத்துள்ளார். ஸ்ருதி பிரக்கிரியையாக சொல்லி உள்ளார். இதோ இது வேத பிரக்கிரியாக சொல்லி உள்ளார். இதோ இது உபனிஷத் பிரக்கிரியாய் சொல்லி உள்ளார். இதோ இது ராமாயண பிரக்கிரியாய் சொல்லி உள்ளார். இது மகாபாரத பிரக்கிரியாய் சொல்லி உள்ளார். அப்படின்னு வருஷம் வருஷம்னா வருஷிக்கிறார் சுவாமி. நம்பெருமாள் ஒரு வருஷமா கேட்டிருக்காரு இல்லையோ, 10 வருஷம் 10 மாத காலம் கேட்டிருக்கார். காலட்சேபம் நித்தியப்படி போனோம், நித்தியப்படி சொல்லணும். 30 நாள் சொல்றதுக்குள்ள என்ன நடக்குங்கிறது கேட்கிறவாளுக்கு கூட ஆனந்தமா இருக்குமோ. ஆனா இவர் சொல்றவருக்கு எத்தனை கட்டம் இருக்கும்னா 30 நாளும் போய் சொல்லணும் இல்லையோ. பகவானுடைய கிருபை அல்லாமல் அது ஒரு நாளும் நடக்க போவது கிடையாது. அப்படித்தான் சுவாமி பெருமாளே பக்கத்துல இருக்கா. இவ்வளவு தூரம் ஆச்சரியமா சொல்றார். இந்த அர்த்தங்களை எல்லாம் வருஷிக்கிறார். அப்படி இதை கேட்ட உடனே நம்பெருமாளுக்கு எத்தனை ஆனந்தம் ஏற்பட்டிருக்கும். தன் தாய் சொன்னது, அதாவது பிள்ளை சொல்றதை பார்த்தா இந்த ஒவ்வொரு தாய்க்கும் எத்தனை ஆனந்தம் ஏற்படும். சக்கரவர்த்தி திருமகன் தானும் எப்படி சக்கரவர்த்தி திருமகன் தானும் தசரதன ஒரு தனக்கு தோப்பனாராக நியமனம் பண்ணானோ, அதே போல நம்பெருமாள் மணவாள மாமுனியை தனக்கு ஆச்சாரியனாக கொள்ள வேணுங்கிற ஆசை. ஏன்னா இந்த ஆச்சாரியன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சம்பிரதாயத்தில் ஆச்சாரியனை பிரத்யக்ஷே குரவஸ்துத்யாகா என்று சொல்லுவார்கள். இந்த ஆச்சாரியனை போய் நேர போய் கொண்டாடுங்கிறார். ஏன்னா ஒவ்வொருத்தரை கொண்டாடக்கூடாது. எல்லாரையும் கொண்டாடுமா, எல்லா நேரத்தையும் கொண்டாட முடியாது. எப்போ கொண்டாடலாம் அப்படின்னா, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பந்துக்கள் எல்லாம் அவன் புறப்பட்டு போன பிற்பாடு அவனை கொண்டாடுன்னு சொல்றா. சரி, வேலைக்காரனே வேலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கொண்டாடாதே, வேலை முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லு. நடுவிலே நீ அப்படியாக இப்படியாகனா பாதியிலே வேலையை போட்டு போடுவான். அப்படி அவனையும் கொண்டாடாதே. சரி, நண்பர்களை எப்ப கொண்டாடலான்னு சொல்றா. அதே போல பெத்த பிள்ளைன்னா பெத்த பிள்ளையும் ஒரு நாளும் கொண்டாடவே கொண்டாடாதே, அவன் முன்னுக்கே வரமாட்டான் ஒரு நாளும் அப்படின்னுட்டா. ஆக இங்க கொண்டாட்டம் என்ன, நம்பெருமாளுக்கு கொண்டாட்டம். அத்தனை தூரம் கொண்டாடணும் இல்லையோ. இவ்வளவு தூரம் ஆச்சாரியனைத்தான் கொண்டாரேன்னு பெரிய பெருமை பெருமாளுக்கு. 9 மாசம் 10 மாசம் தான் திருச்செவி சாய்த்தான். சாய்த்த பிற்பாடு எல்லாம் வச்சிருக்கா. பிரசாதங்கள் என்ன, ஒரு பக்கம் பிரசாதம், மற்ற பக்கம் வாழைப்பழம், அதுக்கப்புறம் பழங்கள், மற்ற பழங்கள், மாம்பழம் என்ன, ரசம் என்ன, தேன் என்ன, கற்பூரம் என்ன, இத்தனையும் கொண்டு வந்திருக்கா வஸ்துக்கள். அத்தனை வஸ்துக்களையும் கொண்டு வந்திருக்கா. சாத்துவனை நடக்குதோ இல்லையோ, பெருமாள் கேட்டு இருக்கார். அத்தனையும் கண்டுபிடிச்சார். எத்தனை ஆனந்தமா இருந்திருக்கும். குழலினிது யாழினிது என்பர் அவரதம் மக்கள் மழச்சொல் களாதவர்னு சொல்ல போலி தமிழ்ல. குழல் ரொம்ப நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இந்த வாத்தியம் நல்லா இருக்கு, அந்த வாத்தியம் நல்லா இருக்குன்னு ஆறு சொல்லுவா அப்படின்னா, அவர்தம் மக்கள் மழச்சொல் கேளாதவர். அவரவருடைய குழந்தையினுடைய மழச்சொல்லை கேளாதவன் தான் இந்த வார்த்தைகளை சொல்லுவான். இங்கேயோ தன்னுடைய குழந்தையா தானே அவதரிப்பித்ததாக இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகளோ எத்தனை ஆச்சரியமா நமக்கு ஆச்சாரியனாக என பெருமாளே கேட்டிருக்காரு இல்லையா. ஈடு 36,000 படி இந்த நம்ம சம்பிரதாயத்துல இத்தனை பெருமை ஏற்பட்டதேன்னா இந்த 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 திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை பட்டோல கொண்டதாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் என்ன, திருக்குறுகி பிரான் பிள்ளான்கிற ஒரு 6,000 படி சாய்ச்சிருக்கார். இந்த 6,000 படி ஆருடைய நியமனம், எம்பெருமானாருடைய நியமனப்படி முதல்ல 6,000 படிகள், 6,032 எழுத்துக்களை கொண்டதுதான் 6,000 படி. நஞ்சியர் 9,000 படி. பெரியவாச்சான் பிள்ளை எல்லாத்துக்கும் 4,000க்கும் வியாக்கியானம் அவருடைய பெருமை பெரியவாச்சான் பிள்ளையை சாரும் 24,000 படி பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் ஈடு 36,000 படிய முழுசா கேட்டா எத்தனை ஆனந்தம் இருக்கும். இந்த திருவாய்மொழியை கேட்டுட்டா தான் எத்தனை ஆனந்தம். தென்னாதனான்னு வண்டுமுரல் இசையும் சொல்லும்படியா அத்தனை ஆனந்தம் ஏற்படுகிறதோ இல்லையோ. திருவாய்மொழியை கேட்டா ஆனந்தம், அதனுடைய அர்த்தங்களை கேட்டா இன்னும் ஆனந்தம். ஏன்னா அது எம்பெருமான் கொடுத்தது கீதை. அந்த கீதையில் கூட பல விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம். ஆனா நம்மாழ்வார் கொடுத்த பிரபந்தத்திலே கொஞ்சம் கூட அதுல கட்டமே இல்லையோ. அத்தனை கொடுத்திருக்காரு நம்மாழ்வார். நம்ம எல்லாரும் உஜ்ஜீவிக்கும்படியாகவனோ கொடுத்து போந்தார். நம்ம எல்லாம் உஜ்ஜீவனம் பண்ணணுங்கிறதுக்காக தானே கொடுத்திருக்கார். இந்த பாசுரங்களை கொடுத்ததே பகவான் கீதையை கொடுத்தானே நம்மாலே புரிந்து கொள்ள முடிந்ததா. கேட்டது ஒரே ஒரு சிஷ்யம் ஒத்தே ஒருத்தந்தான்.
அர்ஜுனன் மட்டும்தான் கேட்டான். அதையும் கேட்டுவிட்டு கடைசியா பார்த்து மறந்து போயிட்டே இருப்பான். ஞாபகம் இருக்கா அர்ஜுனான்னு கண்ணன் கேட்க போது மறந்து போச்சு கிருஷ்ணா, இன்னும் கொஞ்சம் சொல்றியான்னு கேட்டான். ஆனா இவ்வளவுதான் பெருமை, ஒரே ஒரு ஆச்சாரியன் இதை பூரா உபதேசம் பண்ணார் கண்ணன். 700 ஸ்லோகம் பண்ணி இவன் மறந்து போயிட்டானா, கடைசியில அப்ரீதி தானே மிஞ்சித்து. பார்த்தார் இனிமே நம்ம சொல்லக்கூடாது, நம்ம உபதேசம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கேட்டதே ஒத்தே உதவும், அந்த கேட்டவனும் மறந்து விட்டான். அதனால இனிமே நம்ம சொல்லக்கூடாது, உட்கார்ந்து ஆனந்தமா கேட்டுணும் அப்படின்னு பீஷ்மாச்சாரியர் சொல்லுவது அத்தனையும் கேட்டார். எல்லாத்தையும் பீஷ்மாச்சாரியர் சொல்ல சொல்ல ஒரு பக்கம் முன்னாடி பகவத்கீதை மகாபாரதத்துல பார்த்தோம்னா ஒரு சாரம்ங்கிறது முன்னாடி, மற்றொரு சாரம்ங்கிறது பின்னாடி, நடுவுல இருக்கக்கூடியதான பகவத்கீதை அது எப்பேற்பட்டதுன்னா கரும்புன்னு சொல்ல முடியும். இந்த கரும்புல அடி கரும்பு இருக்கு, தோகையாக இருக்கக்கூடிய கரும்பு உள்ளது, மத்தியமா இருக்கக்கூடிய கரும்பு தானே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. கீதை எப்படி இருந்ததோ தெரியாது, ஆனா இங்க இருக்கக்கூடிய திருவாய்மொழியோ ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஆனந்தம் தானே. அந்த ஆனந்தத்தை அனுபவித்தவர்கள் அதை சொல்ல முடியுமே தவிர அதை ஒரு நாளும் நான் இது நன்னா இருக்குன்னு 1000 தடவை கரவா கத்தினா கூடும் அது நமக்கு புரியாது. கல்கண்டு நன்னா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா நன்னா இருக்குமா? அதை எடுத்து ஒரு கல்கண்டு அப்படி எடுத்து அதுல வாயில போட்டா தானே அது ஊறுவது தெரிகிறது. அதே போலத்தான் திருவாய்மொழியை அத்தனை தூரம் அனுபவித்தார், சொல்லி முடிச்சார். இதெல்லாம் சொல்லி முடிச்சோட சாத்து முறை ஆக வேண்டும். திடீர்னு பார்த்தா ஒரு பிள்ளை அரங்கநாயகம் அப்படின்னு ஒரு 5 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை, அந்த குழந்தை திடீர்னு வந்தா அப்படியே தட்டுகள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்காரு. எல்லாம் தட்டு, ஓலத்தட்டு, இந்த தட்டு, வெள்ளித்தட்டு எல்லாம் வச்சிருக்காளோ இல்லையோ, அதுக்கு குறுக்க போகுது. ஏன்னா ஒரு உற்சவம் நடக்கிறது, ஒரு சாத்து முறை நடக்குதுன்னா அந்த சாத்து முறையை முடிச்சுட்டு சேவிக்கணுமோ இல்லையோ, அது சேவிக்கிறதுக்கு வர்றதுக்குள்ள இந்த குழந்தை என்ன பண்ணிது, குறுக்க ஓடித்து. பெரியவாள்லாம் ஏ பிள்ளை எங்க போற அப்படின்னா கேட்கவே இல்லை. அந்த பிள்ளை கிடுன்னு ஓடித்து, இப்படி ஓடித்து அப்படி ஓடித்து நேரம் அங்க நம்பர் மாட்டுக்கா இங்கிருந்து ஓடித்து ஆச்சாரியராக இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகள், போத மணவாள மாமுனிகள், பொன்னடியாம் செங்கமலம் சொல்லக்கூடியதான பொன்னடியாம் செங்கமலம் என்று சொல்லப்படுகிறதான அவருடைய திருவடி, அப்பேற்பட்ட மணவாள மாமுனிகளை நேர போய் நின்றுது. பக்கத்துல போய் இப்படி சின்ன குழந்தை கருத்த மேனியோடு ஒரு குழந்தை வந்தது. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ம ஜாமாதரம் முனிம் அப்படின்னு சொல்லிது. என்ன பண்றேன்னா ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே என்ன சொல்ல போற அப்படின்னா தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ம ஜாமாதரம் முனிம்னு சொல்லி முடிச்சோடனே வாழலாம் எங்கன்னு கேட்டான். அதுக்குள்ள அப்படியே அந்த குழந்தை என்ன படித்த நேர நம்பருமாள் பின்னாடி போச்சு, காணோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய காணோம். இவ்வளவுதான் நடந்தது. என்ன சொல்ல வரா, ஸ்ரீசைலேச தயாபாத்திரம், ஸ்ரீசைலேச அப்படின்னு சொன்னா திருவாய்மொழி பிள்ளைன்னு அர்த்தம். நம ஸ்ரீசைலநாதாய குந்தீய நகரஜன்மனே பிரசாதரத்த பரமப்பிரார்த்த கைங்கர்யசாலினேன்னு அவருடைய தனியனை சேவிக்கிறோமோ. நம ஸ்ரீசைலநாதாய குந்தீய நகரஜன்மனே பிரசாதரத்த பரமப்பிரார்த்த கைங்கர்யசாலினேன்னு சேவிக்கிறோம். அந்த திருவாய்மொழி பிள்ளை அவர் எப்படி வைகாசி மாசத்திலே விசாகத்திலே நம்மாழ்வாருடைய அவதாரமோ அதே போல வைகாசியிலே அதே விசாக நட்சத்திரத்திலே அவதரித்தவர் தான் திருவாய்மொழி பிள்ளை. அந்த திருவாய்மொழி பிள்ளையினுடைய ஸ்ரீசைலேச தயா பாத்திரம், அந்த திருவாய்மொழி பிள்ளையினுடைய தயைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீசைலேச தயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம். தீபக்தி அப்படின்னா கடலை போல இருக்கக்கூடிய பக்தி. பக்திங்கிறது என்ன? பக்தினா பெருமாள் 2 கையால கூப்பினால் பக்தியா? அப்படி சொல்றது இல்லை. பக்திஷ ஞான விசேஷா, ஞான விசேஷம் என்று சொல்லுகிறார்கள். ஞானத்தினுடைய முதிர்ச்சி தான் பக்தி என்று கொள்ளப்படுகிறது. அப்படி தீபக்தியாதி குணார்ணவம் கடலை போலே சாகரத்தை போலே பெருத்த பக்தியாக இருக்கக்கூடிய, சாதாரண பக்தியா இருக்க முடியுமானா அந்த பக்தி இருக்கே ஞானம் முதிர்ந்த நலம். அந்த ஞானம் முதிர்ந்த ஞானங்கணிந்த நலங்கொண்டுன்னு சொல்லுகிறோம் இல்லையோ, அந்த அளவுக்கு பெருமைப்படைத்ததான தீபக்தியாதி குணார்ணவம். அவர் ஆறு? யதீந்திர பிரவணம் வந்தே. யதீந்திரர் சொல்லப்படுகிறதான ராமானுஷர், அந்த ராமானுஷருடைய
கிருபையே வடிவாக உருவெடுத்தவர், அவருடைய திருவடியே எல்லாமாக கொண்டவர், அவருடைய திருவடிகளிலேயே சரணாகதி அனுஷ்டித்ததாக இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகள். அவருக்கு என்ன பேரு? அந்த ராமானுஜருக்கு ராமானுஜ முனின்னு சொல்றோம், இவரை மணவாள மாமுனிகள்னு சொல்றோம், அவரை ரங்கநாதன் சொல்றோம். அவராரு? அழகிய மணவாளன். இவராரு? அழகிய மணவாள மாமுனிகள். அவர்தான் அவர் சொல்றார், ஸ்ரீசைலேச தயாபாத்திரம், திருவாய்மொழி பிள்ளையினுடைய தயைக்கு பாத்திரமானவரும், தீபக்தியாதி குணார்ணவம், கடலை போல உயர்ந்த பக்தி படைத்தவரும், ஞான பக்தி வைராக்கியங்கள் நிறைந்தவரும், யதீந்திர பிரவணம் வந்து யதீந்திரரை தனக்கு எல்லாமாக கொண்ட யதீந்திரர் ராமானுஜர்னு சொன்னா அவரிடத்திலேயே சரணாகதி, அவருடையே எல்லாமாக கொண்டவர் மணவாள மாமுனிகள். ஏன்னா அவருடைய புனர் அவதாரம் அல்லவா, அந்த புனரவதாரமாக இருக்கக்கூடிய அந்த மணவாள மாமுனிகள் அவர் தெரிவிக்கிறார், இந்த தரிசனத்துக்கு என்னன்னு பேரு? நம்பெருமாளே சொல்லி வைத்தான், எம்பெருமானார் தரிசனமென்னே இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார், அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அரிகைக்கா அப்படின்னு தெரிவித்தாரோ இல்லையோ. யார் சொன்னா? நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தான். அப்பேற்பட்ட பெருமை இருக்கக்கூடிய ராமானுஜரையே எல்லாமாக கொண்டவர். அவர் தான் சொல்றார், இந்த ராமானுஜர் அவரே எல்லாமாக அவரிடத்திலேயே சரணாகதி அனுஷ்டித்தார். 20 ஸ்லோகங்களால யதிராஜ விம்சதின்னு சொல்லப்படுகிற 20 ஸ்லோகங்களை கொடுத்து போந்தவர் மணவாள மாமுனிகள். அவர் தான் சொல்றார், ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்ய நித்திய சேவா பிரேமா விலாசிய பராங்குஷ பாதபக்தம் காமாதிதோஷ அர ஆத்மபதாசிதானாம் ராமானுஜம் எதிபதிம் பிரணமாமி மூர்தனா என்று தெரிவிக்கிறார். அந்த ராமானுஜரை ஏன்னா ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்ய நித்திய சேவா, நம்மாழ்வாரை சொல்லி அவருடைய திருவடியாக இருக்கக்கூடிய ராமானுஜரை சொல்லி அந்த ராமானுஜரையே எல்லாமாக கொண்டிருக்கக்கூடியதான நாம் என்ன அந்த ராமானுஜருடைய திருவடிகள் 20 ஸ்லோகங்கள் எப்படி ராமானுஜன் உத்தந்தாதியிலே 108 பாசுரங்களாலே ராமானுஜா ராமானுஜா என்ன திருவரங்க தமுதனார் தெரிவித்திருந்தாரோ அதே ரீதியிலே இந்த யதிராஜ விம்சதியில ஒவ்வொரு பாசுரத்திலையும் யதிராஜா யதீந்திரா என்றே 20 ஸ்லோகங்களாலும் தானும் சரணாகதியே அனுஷ்டித்தார் எம்பெருமானாருடைய திருவடிகளில். அந்த பெருமை உண்டு. பெருமாள்கிட்ட அனுஷ்டிக்கல, ராமானுஜருடைய திருவடிகளிலே. ஏன்னா இதுல என்ன பெருமைன்னா, ராமானுஜருக்கு ஒரு பெருமை, அவர் பங்குனி உத்தர திருநன்னாளிலே எம்பெருமான் அதாவது நம்பெருமாளும் பெரிய விராட்டியாரும் எழுந்தருள் இருக்கக்கூடிய தசையிலே அந்த இடத்துல இவரா போய் சரணாகதி அனுஷ்டிச்சார். ஆரானும் கூப்பிட்டாளா? ராமானுஜரே நீர் வாரும் சரணாகதி அனுஷ்டியும் அப்படி சொன்னாரா? சொல்லல. இவரா போனார், பங்குனி உத்தர தினத்தன்னு பார்த்தார், இருவரும் இருக்கக்கூடிய அந்த மிதுனம் உத்தேசம், இதுவே நமக்கு உத்தேசம் என்னால் அங்க போனார். 2 பேரும் இருக்கக்கூடிய ஏக சிம்மாசனத்திலே சேவித்தார். ஓம் பகவன் நாராயண அபிமதான ரூப சுரூப ரூப குண விவ ஐஸ்வர்ய ஷிலாத் யனவதிகாதிசிய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யா அனவாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்தியே என்று சரணாகதி அனுஷ்டித்தது. பிராட்டி முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே சரணாகதி அனுஷ்டிச்சார். இவரா போனார். ஆனா மணவாள மாமுனிகளுக்கு ஏற்பட்டதோ, மணவாள மாமுனிகளை இவர் தேர்ந்தெடுக்கிறார். அவரோ அவராக போய் அனுஷ்டித்தார். இவரையோ நம்பெருமாள் கூப்பிட்டார். வாரும் பெரியஜியரே, நீர்தான் நமக்கு திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை சொல்ல வேணும்னு கேட்டார். அவர்கிட்ட கேட்டது கத்தியத்திரையும் ஏற்பட்டது. இவரை கேட்டது பூர்வாச்சாரர்கள் கொடுத்ததான திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை மணவாள மாமுனிகள் திருவாக்காகவே அவர் திருச்செவி சாய்த்தாருங்கிற பெருமை. தானா போனா பெருமையா, நம்மள ஒருத்தர் கூப்பிட்டா பெருமையா? மணவாள மாமுனிகளுக்கு அத்தனை பெருமை ஏற்பட்டது. பெருமாள் கூப்பிட்டார், அழைச்சார். 1 வருஷ காலத்தை தனக்குள்ளானதான உத்தவங்களை பூரா நிறுத்திட்டு மணவாள மாமுனிகள் சொல்லுவதை தான் கேட்டா எத்தனை ஒரு ஆனந்தம். ஆஹா, ராமாவதாரத்திலே ஏற்பட்ட குறையோ கிட்டாவதாரத்திலே ஏற்பட்ட குறையோ அந்த குறையெல்லாம் நீங்கும்படியாக நமக்கு ஒரு ஆச்சாரியர் வாய்த்தாரே என்ன, இந்த ஆச்சாரியரை கொண்டாடும்படியாகத்தான் அந்த குழந்தை ரூபமாகவே தானே எடுத்துக்கொண்டார். இதுவரையும் ஆறும் திருவரங்கத்திலே அந்த குழந்தையை செவித்ததில்லை, பார்த்ததில்லை, கண்டதில்லை. ஆனா அதுக்கப்புறமும் அந்த குழந்தையை ஒரு நாளும் ஆறும் பார்த்ததாக தெரியவில்லை. அரங்கநாயகம்ங்கிற குழந்தை வடிவாக வந்தது.
அப்படியே கை கூப்பினது, பவ்யமாக நின்னது, ஆச்சாரியரை பார்த்தது. தேவரீருக்கு ஒரு சமர்ப்பணம் கொடுக்க வேண்டுமே. ஏன்னா பெருமாளுக்கு மட்டும், ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு மட்டும் அவர் யாராருக்கு என்னென்ன கைங்கரியம் பண்றாளோ அந்தந்த கைங்கரியங்களுக்கு அப்பப்ப அவருக்கு சம்பாவனை பண்ணிடுவார். அவர் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை அங்கங்க கொடுத்துருவார். ஆறாறு கைங்கரியம் பண்றாளோ அவளுக்கு அப்பப்ப கொடுத்துருவார். அதுல மட்டும் பெருமாளுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் அத்தனை ஆச்சரியமான சாமர்த்தியம். ஆக பெருமாள் கொடுத்தா குழந்தை வடிவாக வந்து ரங்கநாயகமே அதை கொடுத்தது. இப்ப ஒரு ஆச்சரியம் நடக்கிறது. அங்கதான் அப்பிள்ளார் எழுந்துள்ளிருந்தார். அவரை பார்த்து இதுக்கு ஒரு தனியாக சாதிக்கலாமே என்று பிரார்த்திக்க, அப்பதான் அவர் சாதிக்கிறார். வாழி, அதாவது மணவாள மாமுனிகள் வாழி அப்படின்னு சொல்லி, திகதாமரைத்தாளினை வாழியே, ஷரவாழி திருநாவி வாழியே, துயமாறும் புருநூலும் வாழியே, சுந்தரத்திரு தோழினை வாழியே, துயமாறும் புருநூலும் வாழியே, சுந்தரத்திரு தோழினை வாழியே, கையுமேந்திய முக்கோலும் வாழியே, கருண பொங்கிய கண்ணினை வாழியே, பொய்யிலாத மணவாள மாமுனி புந்தி வாழ்வுகள் வாழி வாழியே, அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, ஷடகோபன் தண்டமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூத்தாண்டிலும். இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை ஆறாரும் வைப்பதுண்டோ? நம்ம சீவிட்டவர்கள் எத்தனை உயர்ந்தவர்கள்னா, அடியார்கள் வாழ வேண்டும் நிச்சயம் பிரார்த்திக்கக்கூடியவர்கள் இவர்களே. எல்லாரும் வாழ்ந்திருக்க வேண்டும். ஏன்னா பெருமாள் அப்படித்தானே இருக்கா. திருவரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன கல்யாண குணம்? வியூகமான சௌகார்த்தம். வியூக சௌகார்த்தியம் என்னால் திருப்பார்க்கடலே எம்பெருமான் பள்ளி கொண்டிருப்பது கூப்பீடு கேட்கும் இடம்னு சொல்லுகிறோம். அந்த கூப்பீடு கேட்கும் இடம்னு சொன்னா வர்றவா போறவா, அங்க இருக்கிறவா தேவர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, பிரம்மாவென்ன, இந்திரன் என்ன, சந்திரன் என்ன, இவாள்லாம் வந்து பெருமாள்கிட்ட எனக்கு இதெல்லாம் கட்டவருக்கு கொஞ்சம் எனக்கு சரி பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு அவர்கள் எல்லாம் கேட்பார்களாம். அதுக்காக தான் பெருமாள் அங்க சேர்த்துருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரீவன்சஸ் எல்லாம் கொடுக்குற இடம், கம்ப்ளைண்ட்ஸ் பூரா கொடுக்குற இடம். அதுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தா அதை நிவர்த்தி பண்ணணும் இல்லையோ, அது பண்ற இடம் தான் திருப்பார்க்கடல். நம்மெல்லாம் திருவரங்கத்தில் இருக்கும். திருவரங்கம்ங்கிறது என்ன? அதுவும் அதே போலதான் வியூகமாக பெருமாள் சயனித்துக் கொண்டுள்ளார். எதற்காக? நம்மையெல்லாம் சம்சாரத்தில் இருக்கக்கூடிய நம்மையெல்லாம் பெருமானுடைய திருவடிக்கு கீழே வந்து சேர்க்க, சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது பெயரேன்னு சொல்லும்படியாகத்தான் அங்கே எழுந்துள்ளிருந்து திருவரங்கத்துக்கு யாரெல்லாம் கடைசியா வந்து சேர்றானோ. ஏன்னா ஸ்ரீரங்க மகாத்மியத்திலே சொல்லப்பட்டுள்ளது, ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல 20 மைல் தூரம் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அத்தனை பேருக்கு ஸ்ரீவைகுண்ட பிராப்தம் உண்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஸ்ரீரங்க மகாத்மியம்னு உண்டு. தசாத்தியாயி சதாத்தியாயின்னு இருக்கு. அதுல 20 மைல் தூரம் திருவரங்கத்தை சுத்துவட்டாரம் பூரா இருக்கக்கூடிய 20 மைல் தொலைவிலே எல்லாருக்கும் ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு உயர்ந்ததான க்ஷேத்திரம். அங்க இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் வியூக சௌஹார்தம்னு எல்லோரும் நன்னாக இருக்க வேணுங்கிற ஆசைப்பட்டு இருக்கக்கூடியவனோ இல்லையோ. அப்ப அவன் இப்படி இருக்கான்னா நம்ம மட்டும் என்ன சொல்லுவோம்? அவனை சேவிக்கக்கூடிய நமக்கும் அடியார்கள் வாழ வேணும் என்று ஆசைப்படுகிறோம், அரங்கநகர் வாழ வேணும் என்று ஆசைப்படுகிறோம். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, ஷடகோபன் தண்டமிழ் நூல் வாழன்னு இந்த ஆழ்வார் கொடுத்த அந்த பிரபந்தங்கள் எல்லாம் வாழணும்னு கொண்டாடக்கூடியவர்கள் சீவிட்டவர்களே. அப்படின்னா எவ்வளவு பெருமை! அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, ஷடகோபன் தண்டமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ. இந்த உலகமே, கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த மண்ணுலகமே வாழ்ந்து போக வேண்டும் என்ன ரொம்ப பரிவு ஆறுகுன்னா சீவட்டவர்களுக்குத்தான் இந்த தனியனும் சமர்ப்பிக்கப்பட்டது. இதை பார்த்தா அண்ணன் திருமாளிகை இருந்துதான் அங்க போனா, அங்க ஒரு சுவாமி திடீர்னு ஏதோ சாத்து முறையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பட்டவலை கொடுத்துட்டு போனார். பார்த்தா அதுல இதே தனியாக எழுதப்பட்டிருக்கு. இது யாரும் போய் சொல்லவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. திருமாளிகையில இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய திருமாளிகையில போய் பார்த்தோம்னா ஆரோ ஒரு சுவாமி திடீர்னு வந்தா இந்த பட்டோலை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். போனா அதுலயும் எழுதிருக்கு, ஸ்ரீசைலேதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணம் யதீந்திர பிரணம் வந்தே ரம்பஜாமாதரம் முனிம். இது நடந்தது. திருமலையில சில பேர் அங்க சேவிக்கிறார், கனவுல சில பேருக்கு தோத்துது. ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணம் அங்க சேவிக்க ஆரம்பிச்சுட்டான், காஞ்சிபுரத்தில் செய்ய ஆரம்பிச்சுட்டான். இப்படி பெருமான் இங்குத்தானும் கொடுத்ததான அந்த தனியனை எல்லா திவதேசங்களிலும் பரப்பும்படியாகத்தானும் நாமே ஆச்சாரியனுக்கு தனியன் சமர்ப்பித்தோம். ஆச்சாரியனுக்கு எத்தனையோ சமர்ப்பிக்கிறோம், ஆச்சாரியனுக்கு பிடிச்சது சமர்ப்பிக்கிறோம். அந்த குழந்தை பார்த்தது, இவர் இந்த காலம் இருக்கும் வரையிலுமே
இந்த மணவாள மாமுனிகளுடைய பெருமை இருக்க வேணும். இவர் இந்த உலகத்துக்கே உஜ்ஜீவிக்கும்படியாக கொடுத்ததான நம்மாழ்வாருடைய பிரபந்தத்தை பிரவர்த்தகம் பண்ணுகிறார். இவர் சொன்ன சொல்லுவானது எப்பேற்பட்ட சொல், செஞ்சொல்லாகத்தானே நாமுமத்தை கேட்டோம் அப்படிங்கிற அந்த கிருபா விசேஷத்தாலே எம்பெருமான் இவரை அனுகிரகித்து பெரிய ஜீயர் அப்படிங்கிற பேரை கொடுத்தாருங்கிற பெருமை உண்டு. அவருக்கு இது மாத்திரமல்ல, அவருக்கு தன்னுடைய சேஷபீட்டத்தையும் எடுத்து கொடுத்துட்டார். சேஷபீட்டத்தை ஆறாம் கொடுப்பாளா? பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சேஷபீட்டத்தை தானும் மணவாள மாமுனிகளுக்கு சமர்ப்பித்தார். அதனாலதான் மணவாள மாமுனிகள் எல்லா இடத்துல, ராமானுஜருக்கு அந்த சேஷபீடம் கிடையாது. ஆனா தனக்கு இருக்கக்கூடிய சேஷபீடத்தை கொடுத்தது அங்க ராமன் கொடுத்தது, விபீஷண ஆழ்வான் கொடுத்தார், அவர் தான் இங்க படுத்துட்டு இருக்கார். ஆனா இவர் தனக்கு இருக்கக்கூடிய சேஷபீடத்தை போலவே நமக்கும் கொடுக்க வேணும், தன்னுடைய ஆச்சாரியருக்கு கொடுக்க வேணுங்கிற அந்த பரிவினாலே அவர்கிட்ட ஆச்சாரிய பீடத்தை சேஷபீடத்தை கொடுத்துட்டார். அதனாலதான் மணவாள மாமுனிகளை எங்கு சேவித்தாலும் அவரை சேஷபீடத்தோடு சேவிக்கிறோம் அப்படிங்கிற பெருமை உண்டு. அவர் இந்த மணவாள மாமுனிகளுடைய சந்நிதி, அவரது சந்நிதி எங்க இருக்கு? மணவாள மாமுனிகளுக்கு. ஏன்னா ஆச்சாரியர்கள் சொன்னா உடனே புறப்பாடு உற்சவம்னு ஆரம்பிச்சிடுவா, இதெல்லாம் பண்ணக்கூடாது என்று தானும் அந்த இடத்திலே எழுந்துள்ளி, பக்கத்திலே உத்தரவீதியிலே மணவாள மாமுனிகள் சந்நிதி இருக்கோ இல்லையோ, அந்த இடத்திலேயே உள்ளுக்குள்ள திருமலையாழ்வார் காலக்ஷேப கூட்டம்னு இருக்கு உள்ளுக்குள்ளே. அங்கதான் இதுதான் பயம் விளைந்த மண் அப்படின்னு சுவாமி பிள்ளவலகாரியுடைய அங்க, அதாவது அவருடைய இதிலிருந்து திருமாளிகளிலிருந்து கொண்டு வந்து அங்க வைத்து அந்த இடத்திலேயே திருமலையாழ்வார் காலக்ஷேப கூட்டம் என்று உள்ளது. அங்கதான் அவர் சுவாமி சாய்ச்சிருந்தார். அந்த மணவாள மாமுனிகளுடைய சன்னிதியில் போய் பார்த்தோம்னா நம்பெருமாள் எழுந்துருளி இருப்பார். அதுக்கு கீழே மணவாள மாமுனிகள் எழுந்துருளி இருப்பார். சின்னவரா நம்பெருமாள் எழுதிருப்பார். அதுக்கு கீழே மணவாள மாமுனிகள் எழுந்துருளி இருப்பார். ஆதிசேஷப்பட்டத்தில் இருவருமாக. அதுக்கப்புறம் நம்பெருமாள், அதாவது மணவாள மாமுனிகளுடைய திருவடியையும் சேவிக்கலாம், அங்கேயே சேவிக்கலாம். அங்க பிரதட்சணமாக வந்தோம்னா அந்த சித்திர ரூபத்தில் அங்க திருவடியை சேவிக்கலாம். இதெல்லாம் மணவாள மாமுனிகள் தான் வாழ்ந்தபோது தான் அவதாரத்தினுடைய சிறப்பாக சேஷத்தினுடைய அதாவது ஆதிசேஷனுடைய அவதாரம் என்பதை காண்பிப்பதற்காக சில இடங்களிலே தானும் அத்தை காண்பித்தான்னு சொல்லுவார்கள். அதனால இவருக்கு அத்தனை பெருமை உண்டு. பெரிய பெருமாள் என்ன, நம்பெருமாள் என்ன, இவருக்கே ஆச்சாரியங்கிற பெருமை ஏற்பட்டதுனாலே இவரை பெரிய ஜீயர் அப்படின்னு கொண்டாடுகிறோம். அந்த மணவாள மாமுனிகள் தான் நம்பெருமாளுக்கே திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை திருச்செவி சாய்ப்பித்தார். அப்படின்னா அவருக்கு காலக்ஷேபமாக அவர் கேட்டார். பெருமாள் என்னைக்கானு கேட்கிறான். ஆனா மணவாள மாமுனிகளை தேர்ந்தெடுத்து அவரிடத்துல இந்த அர்த்தங்கள் பூரா கேட்டார்களோ. அந்த சாத்துமுறை நடந்த தினம்தான் ஆணி மாதம் திருமூல திருநக்ஷத்திரங்கிற இன்றைய தினம். அந்த திருநன்னாளிலே இந்த உற்சவத்தினுடைய பெருமையை ஏதோ அடியனுக்கு தெரிந்த வரையிலே இந்த ஓட்டியிலே விண்ணப்பம்படியான பண்ணும்படியான ஒரு பிராப்தத்தை கொடுத்த சபையார் அத்தனை பேருக்கும் அப்பேற்பட்டதான பெருமையுடைய மணவாள மாமுனிகளே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு நூற்றாண்டு விரும் சொல்லணும். ஏன்னா அந்த மணவாள மாமுனிகள் தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்திலே முழுக்க முழுக்க எம்பெருமானாரை ராமானுஜா 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 என்று சதுரா சதுரக்ஷரி காமகஸ்தாம் பிரவத்தியந்தே சந்தவோ ஹந்தமாதுருஷான்னு சொல்லும்படியா 4 அக்ஷரங்களாக நாராயணா என்று சொல்லப்படுகிற 4 அக்ஷரங்களை மாற்றி திருத்தி ஏற்பட்டதுதான் ராமானுஜாங்கிறது. அந்த ராமானுஜருடைய மறு அவதாரமாகவே எழுந்துள்ளிருந்த மணவாள மாமுனிகள் அவர் இந்த நம்பெருமாளுக்கு ஆச்சாரியங்கிற பெருமை ஏற்பட்டதுன்னு சொன்னா அத்தனை பெருமை படைத்தவர் சுவாமி மணவாள மாமுனிகள். பெரியாழ்வாருடைய பிரபந்தத்துக்கு வியாக்கியானங்கள் பெரியவாச்சான் பிள்ளையனுடையது எத்தனை தூரம் இருக்குமோ அதுக்கு மேல இல்லாததுக்கு மாத்திரம் தான் அந்த அனுகிரகத்தை பண்ணினார். சீவஜன பூஷணத்துக்கு என்ன, முமுட்சுப்படி என்ன, அதே போல திருவாய்மொழி நூத்தந்தாதி என்ன, எதிராஜ விம்சதி என்ன, மற்றும் உண்டானதான வியாக்கியானங்கள் என்னன்னு பல வியாக்கியானங்களை கொடுத்த பெருமை சுவாமி மணவாள மாமுனிகளை சாரும். நமக்காக இத்தனை கிரந்தங்களை அவர்கள் பொழுதுபோக்குன்னு சொன்னா அந்த பொழுதுபோக்கு அவர்களுக்கு என்ன தெரியுமா? தென்னரங்கம் செல்வத்தை, அந்த அதாவது திருவரங்கன் திருப்பதியை இருப்பாக பெற்றோம் என்ன, அந்த திருவரங்கன் திருப்பதியை இருப்பாக பெறுகிறோம் என்னும் அந்த ஆழ்வாருடைய பிரபந்தத்தையே தமக்கு உணவாக கொள்கிறோம் என்னும் மதுரகவி ஆழ்வார் சொற்படியே நாம் இருக்க வேண்டும் என்னும் பிறர்மினுக்கும் பொறாமையில்லாத பெருமை பெற்றோம் என்ன, பிறர்மினுக்கும் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோம் என்ன
அதாவது மணவாள மாமுனிகள் தன்னுடைய ஆத்தி பிரபந்தத்திலே தெரிவிக்கிறார். அப்பேற்பட்டதான பெரும்படைத்ததான மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்ன சொல்லக்கூடிய ஒரு பிராப்தம் இன்றைய தினம் ஏற்பட்டது. அதற்காக இந்த கோட்டியாரிடத்தில் அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொண்டு பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இன்னும் நிறைய பேர் வந்திருக்கலாமோன்னுவோ. ஆனால் முதல் தடவை சொல்கிற போது ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட வந்தா. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குறைய ஆரம்பித்தது. அது அடுத்த தடவை வரும்போது இன்னும் நிறைய பேரை கூட்டு சேர்த்த இந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களை கேட்கும்படியான ஒரு பிரார்த்தத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்னு சபையாரிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு ஆழ்வார் எம்பெருமானாஜிய திருவடிகளே என்று சொல்லி பூர்வாச்சாரியர்கள் புதவனுட்டானங்கள் குருவார் வார்த்தைகளை கொண்டு நீதிரி இருள் தருமாய் அலத்தே இன்பமுத்து வாழும் தெருள் தருமா தேசிகனைச் சேர்ந்து என்னும் இந்த உதேசரத்தனமானதன்னை சிந்ததன்னில் நாடும் சிந்திப்பார் இந்த எதிராசர் இன்னர்களுக்கு என்ன விலக்காகி சதிராக வாழ்ந்திருவர் தாம் என்று சொல்லிக்கொண்டு மன்னுகர் காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப்போதுகளை உன்னிசிரத்தாலே தீண்டில் மாணவன் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் அப்படின்னு சொல்லும்படியா மணவாள மாமுனிகளுடைய திருவடிகளை சேவித்து கொண்டு பல்லாண்டு 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 என் அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானாஜிய திருவடிகளை சரணம். ஸ்ரீமதே ரமஜாமாத்திர முனீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் என்று சொல்லி அமைந்து கொள்ளுகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியன் 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 அடியே மூலம் வந்து இந்த மனவாள மாமுனிகள் அருளிச்செயெல்லாம் நமக்கு எவ்வளோ அதாவது வேதத்துக்கு நிகரான இவ்வளோ நம்ம கொடுத்த இன்னைக்கு வந்து அடியவங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போனாலும் எங்க போனாலும் இந்த அளவு அடியங்களை அன்வைக்கிறதுன்றது தேவனியோட அந்த ஒரு வியாக்கியானம் சொல்லும்போது அவ்வளோ அற்புதமா அடியவங்க வந்து அந்த சிரவணம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அடியவங்க தெரிஞ்சுட்டோம். அது மாதிரி இன்னைய நாள் வந்து இவ்வளவு அற்புதமா போச்சு. பூர்வஜமன் சுக்குருதம் சுவாமி தலையத்தால் கைமாறலே தன்யோஸ்மி சுவாமி நன்றி திருமுடி ஸ்ரீமதி ராமானுஜாய மகன் தேவன் அடியவங்க நிறைய விஷயங்கள் அடியவங்களுக்கு வந்து சாதிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் சுவாமி. இந்த வையாரங்களை ஏற்படுத்தி கேசவன் சுவாமிகளுக்கு அடியன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜன் ஸ்ரீமதி ராமானுஜன் அடியன் 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 ஸ்ரீமதி ராமானுஜன். சரி வச்சுட்டுமா? சொல்லுங்க. தேவரீர் வந்து அந்த திருப்பார்கடலையும் திருவரங்கத்தையும் ஒப்புமைப்படுத்தி சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஈடு வியாக்கியானம் எப்படி சேவிச்சாருன்னு ஒரு இதையும் ஒரு படியும் எப்படி இது சேவிச்சான்னு சொல்லி அந்த மணவாள மாமுனிகளுக்கு அந்த ஆதிசேஷனை கொடுத்து அமர சொன்னார் பெருமாள் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சுவாமி. என்ன ஒரு பாக்கியம் அவருக்கு. அதுதான் நினைச்சு பார்க்கணும். பெருமாளே வந்து அவருக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்து அமர வச்சது பெரிய ஒரு நன்றி திருவடியோ எல்லாத்தையும் பண்ணாங்க. தலைப்பு அற்புதமா இருந்தது சுவாமி. அந்த தலைப்பை வந்து நம்பெருமானும் அப்படி பெரிய தீரம் சொல்லிட்டு அந்த தலைப்பு அது வந்து வித்தியாசமான தலைப்பு. அப்படியா? அற்புதமா நாங்க அனுபவிச்சோம் அடியன் சுவாமி. அடியன் சரி அடியன் அடியன் வச்சுட்டுமா? அடியன் அடியன் அடியன்